கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால நாம் அனைவரும் இந்த ஒரு மாலை பொழுதிலே நாம் கூடி வந்து தொடர்ந்து வேத ஆராய்ச்சி பாடங்களுக்குள்ளாகன 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்பு பாகம் 4 நம்ம சிந்திக்க இருக்கிறோம். நம்ம 2ஆம் வருகை அப்படிங்கிற பாடத்துக்குள்ளான முன்னோட்டமான ஒரு பாடம் தான் இந்த ஒரு பாடங்கள் எல்லாம். அதாவது ஆண்டவருடைய 2ஆம் வருகையினுடைய எதிர்பார்ப்பு அது எப்படிப்பட்டதாக வேத ரீதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது முதலான காரியங்களுக்களாக 2ஆம் வருகையினுடைய காரியங்களை நாம் வேத ரீதியாக நம்ம எப்படி எதிர்பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து சிந்தித்து வந்தோம். அந்த வகையில நம்ம ஆண்டவருடைய 2ஆம் வருகை மேகத்தின் மேல் இருக்கிறார் அப்படின்னா நம்ம மேகத்தை பார்க்கிறவர்களா இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த எதிர்பார்ப்பின் காரியத்துல நாம் எதை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கி என்ன சொல்லலாம்? ஆண்டவர் மேகத்தின் மேல 2ஆம் வருகையில வர இருக்கிறார். இப்ப நம்ம 3 பாகங்கள் பார்த்துட்டோம் ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்பை மையப்படுத்தி. அப்படிங்கும்போது நாம் எதை பார்க்க வேண்டும்? மேகத்தில் வரக்கூடிய மேகத்தின் மேல் வரக்கூடிய ஆண்டவரை மேகத்தின் மேல பார்க்கக்கூடியவர்களா இருப்போமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம்னு கேட்கிறேன். இப்ப நான் ஒரு வசனம் கொடுக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் உயிர்த்தெழுந்து பரலோகம் போவதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை அவர்கிட்ட, அதாவது அப்போஸ்தலர்கள்ட்ட சொல்லிட்டு அவர் உயிர்த்தெழுந்து போக போறார். இந்த ஒரு சூழ்நிலையில ஒரு விஷயத்த சீசர்கள் கேட்கிறாங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கூடி இருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். பாருங்க, இந்த ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சீசர்கள் மத்தியில 40 நாள் தரிசனமாயிருக்கிறார். இந்த 40வது நாள்ல ஆண்டவர் என்ன ஆகிறாருன்னா வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறதுக்கு முன்பாக கடைசியாக அந்த அந்த சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா 9வது வசனத்துல அதை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. ஓகே, இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா கீழே நின்றுகிட்டு இருந்த அப்போஸ்தலர்கள் சீசர்கள் ஒரு சில பேர் இருக்கும்போது தான் மெயினா அப்போஸ்தலர்கள் தான் இங்க நின்று இருக்கணும். அப்படி நின்று கொண்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் அப்படியே மேல அப்படியே வானத்துக்கு பறந்து போறார், அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுறார் இல்லைங்களா? அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மேகம் மேல போன பிறகு மேகம் அவரை மறைச்சிருச்சு. அப்ப அதுக்கப்புறம் என்ன ஆனிச்சுன்னே தெரியல. சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. 10ஆம் வசனம். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். ஓகே, இப்ப இந்த ஆண்டவருடைய 2ஆம் வருகையினுடைய காரியத்துல ஒரு இன்ஃபார்மேஷனை தூதர்கள் சொல்றாங்க இங்க. ஓகேங்களா? இது ஒரு பங்கு இருக்கட்டும். இப்ப இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்பி வருவார். சரிங்களா? ஓகே, இந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் பாருங்க. இப்ப மேகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களை பார்த்துட்டு நீங்க ஏன் அண்ணாந்து பாக்குறீங்கன்ட்டாரு சீசர்கள் கிட்ட. யார் சொல்லிட்டா? தூதன் சொல்லிட்டார். ஓகேங்களா? அப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை என்னன்னு பாருங்க. எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்பி வருவார். இப்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மேகங்கள் அவரை மறைச்சிருச்சுன்னா மேகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா ஆண்டவர் வந்திருக்கிறது போனது தெரியுமா இல்ல வந்தது தெரியுமா? அப்ப மேகத்துல வர்ற ஆண்டவரை பார்க்க முடியாது அப்படிங்கறதான் இந்த இடத்துல தெளிவா புரியுது.
மேகத்துக்கு மேல வருகிற ஆண்டவரை பார்க்க முடியுமா இந்த கண்டிஷன்ல? ஆண்டவர் 2ஆம் வருகையில வர்றாருன்னா வானத்தை பார்க்காதீங்க, எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்பி வருவாருன்ட்டாங்க. சரிங்களா? அப்ப எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாருங்கிறது மேகத்துக்கு மேல இருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி நம்மளுக்கு தெரியும்? அது நிச்சயமாகவே தெரியாது. மேகத்தை பத்தி தான் பார்க்க முடியும். அப்ப 2ஆம் வருகை காலகட்டம் முழுவதும் ஆண்டவர் எதன் மேல தான் வர்ற மாரி வசனங்கள்லாம் இருக்குதுங்க. அ மத்தேயு 24ல நம்ம 30வது வசனம் வாசிச்சோம்னா, வாசிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஓகே. இப்ப இந்த இடத்துல மேகத்தின் மேல வர்ற ஆண்டவரை பூமியில உள்ளவர்கள் கண்டு புலம்புவார்கள் சொல்லப்படுது. மேகத்தின் மேல உள்ளத பூமியில உள்ள ஜனங்கள்லாம் கண்டு புலம்ப முடியுமா? மேகத்துக்கு அங்கிட்டு இருக்கிற ஆண்டவர் வந்திருக்கிறார்னா, பூமியில உள்ள ஜனங்கள் எல்லாம் கண்டு புலம்ப முடியுமா? ஓகே. அப்ப ஆனா ஆண்டவர் எப்படிதான் வரப்போறாருன்னு இங்க சொல்லப்பட்டுருச்சு? மேகங்கள் மேலாக தான் வருவார் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அப்ப இதனுடைய விஷயத்துல வானத்திலே அடையாளங்கள் மனுஷகுமாரனுடைய அடையாளம் காணப்படும் தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு புரிய வரணும். ஆண்டவர் வந்திருக்கிறது மேகத்துக்கு மேல. ஆனா ஆண்டவர் வந்திருக்கிறது மேகத்தின் மேல இருக்கும் பொழுது வானத்திலே அடையாளம் காணப்படும். மனுஷகுமாரனுடைய அடையாளம் காணப்படும். அப்படின்னா என்ன அடையாளம் காணப்படும்? மனுஷகுமாரனுடைய அடையாளம்னு எதுவும் இருக்கா? மனுஷகுமாரனுக்கு ஏதாச்சும் அடையாளம் இருக்கா? அ? புரியல. அப்படி எதுவும் நீங்க சொல்ற வானவில்ங்கிறது வானத்துல இருக்குது. அது மழைக்கான அடையாளம். சரிங்களா? அது நோவா காலத்துல உடன்படிக்கையின் காரியத்துல உண்டான ஒரு அடையாளம். 7 வண்ணங்கள்ல வருது. அது வந்து மனுஷகுமாரனுடைய அடையாளமா? அப்பனா இப்ப வானவில் எத்தனையோ முறை வந்துருச்சு. இப்ப மழை பெய்யும் போதெல்லாம் வருதா இல்லைங்களா? ஆண்டவர் 1ஆம் வருகையிலிருந்து 2ஆம் வருகை வரையும் எத்தனை முறை வந்திருக்கும் இந்த வானவில்? இது இது எப்ப சரி. இப்ப சூரியன், சந்திரன் கருப்பா போறத பத்தி இந்த இடத்துல சொல்லுவாரா? நீங்க அதிலேயே நீங்க அந்த மத்தேயு 24ல நீங்க படிச்சீங்கன்னா, மத்தேயு 24ல இந்த சூரியன், சந்திரன் அந்தகாரப்படக்கூடிய காரியம் எப்பொழுது? அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டு அந்த வசனத்த நம்ம வாசிக்கலாம். சரிங்களா? மத்தேயு 24ல 27வது வசனம். ஓகே. அது இல்ல. 25 29வது வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ம். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஓகே. இது 2ஆம் வருகைக்கா? நல்லா கவனிங்க. இந்த வசனம் ஓத்திரவம் முடிந்தவுடனே இது நல்லா கவனிங்க. இது வந்து மகா ஓத்திரம் இல்ல. மகா ஓத்திரங்கிறது எப்ப வரும்? வந்த பிறகு. ஓத்திரங்கிறது எப்ப வரும்? அதனால தான் நம்ம இந்த இதெல்லாம் பிரிச்சு பார்த்துருக்கிறோம் நம்ம. ஓத்திரம் எப்ப வரும்? என்ன சொல்ல போனா ஓத்திர காலம் எவ்வளவு நாள் தெரியுமா? 10 நாள் ஓத்திரப்படுவீங்கன்னா அது வந்து எபேசி சபைக்கு மட்டும். சரிங்களா? எபேசி இல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். நம்ம எல்லாத்தையுமே பார்த்துருவோம். என்னென்ன சந்தேகம் வருதோ அது அத்தனையும் பார்த்துட்டு தான் நம்ம போகணும். சரிங்களா? எபேசி சபையை பத்தி அந்த ஒரு காரியம் முடிஞ்ச பிறகு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் சிமிர்னா சபை படிங்க. இது வந்து 2வது சபை. வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீர் எழுத வேண்டியது என்னவெனில், சிமிர்னா சபைங்கிறது 2வது சபை, முதல் சபைங்கிறது எபேசி சபை. அது 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வரும். எபேசி சபைக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச பிறகு சிமிர்னா சபைக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த ஒரு நிமிஷம் ஃபுல்லாலாம் படிக்க வேணும்.
இதுல இந்த ஒரு காரியத்துல இவங்க இந்த சிமிர்னா சபைக்காரர்கள் எத்தனை நாள் உபத்திரப்படணும் அப்படிங்கும் போதுதான் நீங்க சொன்ன அந்த 10 நாள் அதுல வரும். 10வது வசனத்துல. நீ நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ ஓகே, இது வந்து சிமர்னா சபைக்கு தான் 10 நாள், மற்ற சபைக்கு இல்லை. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே கரெக்டா வியாக்கியானம் பண்ணணும். சரிங்களா? இந்த 10 நாள் உபத்திரங்கிறது எக்ஸாக்டா நீங்க வரலாற்றுல போய் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த 300லேருந்து 310 இந்த ஒரு டூரேஷன்ல சொல்லப்படுது. ரொம்ப மோசமான உபத்திர காலம் எப்ப இருந்துச்சுன்னா அந்த ரோம ராஜ்யத்தின் ஆளுகை காலத்துல தான் நிறைய இருந்துச்சு. சரிங்களா? ரோம ராஜாக்கள் இருந்த காலத்துல தான் கிறிஸ்தவர்களே ரொம்ப ஒடுக்கின காலம். சரிங்களா? அந்த ஒரு 10 நாளை பத்தி இந்த மாதிரியான காரியங்களை தான் சொல்லப்படுறதா நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதாவது ரோம ராஜ்யத்துல இந்த 10 வருஷத்துக்கு 10 நாள்ங்கிறது 10 வருஷம், 10 நாள் ஓத்திரம்னு சொல்லப்படுது. சரிங்களா? இந்த காலகட்டத்துக்குரியவர்களா அந்த ஒரு ஓத்திர காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓத்திர காலத்தை பத்தி சொல்லல. இந்த இங்க மத்தேயுல சொல்லப்பட்ட ஓத்திர காலம்ங்கிறது எப்ப வரக்கூடியதுன்னா, படிங்க திரும்ப 29வது வசனத்தை. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29வது வசனம். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்ப இந்த ஓத்திரம் இமிடியேட்லி ஆஃப்டர் த ட்ரிபுலேஷன் ஆஃப் தோஸ் பீரியட், தோஸ் டேஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த ஓத்திர காலத்தினுடைய நிறைவு காலம் வர்றதுக்குள்ள என்ன ஒரு விஷயம் வந்து செயல்படும்னாக்க சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் கீழே விழும். அப்ப இந்த ஓத்திர காலம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு காலகட்டம் என்ன ஒரு காரியம்னா சூரியன், சந்திரன்னா ஏற்கனவே நம்ம ஒரு இடத்துல பார்த்துட்டோம். சூரியன், சந்திரன்னா சூரியன்னா புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியம், சந்திரன்னா அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டினுடைய சத்தியம். அதாவது புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு இது மங்கி போயிடும். புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் வெளிச்சம் கொடுக்காது. இதுதான் விஷயம். நட்சத்திரங்கள் விழும்னாக்க நட்சத்திரம் யாரு? தூதர்கள்னா தேவ தூதர்கள் அல்ல. என்ன சொல்ல போனா புத்தி உள்ள ஞானவான்களோ என்னவா இருப்பாங்க? தானியேல் 12 படிக்கிறோமே 2-3 வசனத்துல ஞானவான்களோ ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்களை போல. அப்ப இந்த 1,44,000 பேருக்குரிய வாய்ப்புல வரக்கூடியவர்களா இருக்கக்கூடிய இந்த சபை வாய்ப்புல வர்றவங்க அந்த நட்சத்திரங்கள் கீழே விழும். இதை வந்து நம்ம பாலாக்கு மறுவறுப்புங்கிற ஒரு பாடத்துல பார்த்தோம். ஏன்னா உன்னதமானவர் வரையும் ஒப்பாகி அங்கே உள்ள அவருடைய சேனை, உன்னதமானவருடைய சேனை என்னாக்கப்படும்? இந்த பாலாக்கு மறுவறுப்புக்கு கொடுக்கப்படும் பொழுதுதான் அந்த நட்சத்திரங்கள்லாம் கீழே விழும். சரிங்களா? அப்ப கடவுளுடைய வழியில் வந்து பரலோகத்துக்கு போகக்கூடிய நிலைமையில் உள்ள இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன ஆயிருது? கீழே விழுகிறது. சரிங்களா? இந்த காலகட்டம் முடிஞ்ச பிறகுதான் வானத்துல ஆண்டவருடைய 2ஆம் வருகையினுடைய மனுஷகுமாரனுடைய அடையாளம் காணப்படும். மேகத்தின் மேலே ஆண்டவர் வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே வசனத்துல வருது. அப்படிங்கும்போது இந்த ஓத்திர காலம் அப்படிங்கிறது நம்ம சொல்லுகிறபடி அந்த 10 நாளும் ஓத்திர காலத்துல வரலாம். அதுவும் ஒரு ஓத்திர காலம் தான். ரோமராஜ்யத்திற்குள்ளான ஒரு ஓத்திர காலம். இருப்பினும் பெரிய ஓத்திர காலம்னா அந்த 3.5 வருடமாகிய 1260 நாளாகிய 42 மாசம் இருக்கு இல்லையா? அதுதான் என்னது? பரிசுத்தவான்களை ஒடுக்கி, இந்த வசனம் படிச்சிருக்கிறோமா? பரிசுத்தவான்களை ஒடுக்கக்கூடிய காலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம படிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல இருக்கு. சரிங்களா? எத்தனை காலத்துக்கு அந்த ஓத்திர காலத்துக்கு பரிசுத்தவான்களை ஒடுக்குவாங்க அப்படிங்கும்போது 42 மாதம்னு வரும் பாருங்க. 13ல 5வது வசனம். அதிகாரம் 5ஆம் வசனம். பெருமையானவைகளையும் தூசணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் யாருன்னா பாலாக்கு மறுவறுப்பாகி அந்த கிறிஸ்து. படிங்க. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து அது தேவனை தூசிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூசித்தது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி. அப்ப இந்த பரிசுத்தவான்கள் வந்து ஒடுக்கி அப்படின்னு தானியேல்ல படிப்போம்.
அவங்கள ஒடுக்குகிறதுக்கான காலகட்டம் தான் 3.5 வருடம்ங்கிறத நம்ம இங்கே தானியேல் 7ஆம் அதிகாரத்துல படிச்சிருக்கிறோம். அதுதான் 42 மாசம் அளவும் அவங்க பரிசுத்தவான்களை ஒடுக்கி அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இயக்கக்கூடிய ஒரு கஷ்டமான காலம் அப்படிங்கும் போதுதான் இது என்னதுன்னா ஓத்திர காலம். சரிங்களா? இப்ப இந்த ஓத்திர காலம் முடிஞ்ச பிறகுதான் வானத்துல மனுஷகுமாரனுடைய அடையாளம் காணப்படுங்கிறது நம்ம மத்தேயு 24ல படிச்ச வசனம். சரிங்களா? ஆகவே நம்ம இந்த ஓத்திர காலத்திற்குரிய ஒரு விஷயத்துல மகா ஓத்திரங்கிறது வேற, ஓத்திரங்கிறது வேறங்கிறத ஏற்கனவே நம்ம பாடத்துல பார்த்துட்டோம். சரிங்களா? இப்ப இந்த வகையில தான் ஆண்டவருடைய 2ஆம் வருகை மேகத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில மேகத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய நமக்கு இன்னும் சொல்லணும்னா விசேஷ விதமா ஆண்டவருடைய 2ஆம் வருகை வந்திருக்கக்கூடிய காலம் இருக்கும்போது 6 சபையில உள்ளவங்களும் இறந்திருப்பாங்க. 7ஆம் சபையில உள்ளவங்க தான் மாமிசத்துல உயிரோடு மாமிசத்துல இருப்பாங்க. அவங்க வாந்தி பண்ண நிலைமையில இருப்பாங்க. அவர்களை வந்து 2ஆம் வருகையில வந்து தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, ரெடி பண்ணுவார், அவங்கள சரி பண்ணுவார், அவர்களை பலி செலுத்தத்தக்க உண்மை உத்தமமான ஆசாரிய கூட்டமாக மாற்றி அதுக்கப்புறம் தான் எதிர்கொண்டு போக புறப்பட்டு அவரோடு கூட மேகத்துல நம்ம போய் சேர போறோம். அப்ப அந்த கண்டிஷனுக்குரிய காலகட்டங்கள் எப்போ இருக்கும்னா இந்த 7ஆம் சபையாகிய லவோதிக்கேயா சபையில தான் இதோ நான் வாசல் அருகிலே வந்து நிற்கிறேன், எவன் நம்ம ஏற்றுக்கொள்கிறானோ அவன் 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 உள்ளே வந்து நான் வாசம் செய்து அவனோடு போஜனம் பண்றேங்கிறார். அப்ப அதுக்கு முன்னாடி வசனங்கள்லாம் நம்ம நம்ம 2ஆம் வருகையில பார்க்கும்போது இந்த லவோதிக்கேயா சபை என்ன பண்ணுவார், வந்து அவங்கள சிட்சித்து சரி பண்ணி அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்து சத்தியத்துக்குரிய ஜீவிகளாக மாற்றி கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாருங்க, எதிர்கொண்டு போக புறப்பட இவ்வாறாக நம்ம 1 தெசலோனிக்கர்ல நம்ம படிச்சது போல எங்க படிச்சிருக்கிறோம், 1 தெசலோனிக்கர்ல 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்துல 16வது வசனம். அப்ப வானத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில படிங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் யாரு? ஆண்டவருடைய 2ஆம் வருகையில ஆல்ரெடி மரிச்சிருக்கிறவங்க யாருங்க? எந்த பரிசுத்தவான்கள்? அது பிரிச்சு காமிங்க. 6 சபையினுடைய பரிசுத்தவான்கள். சரிங்களா? அவங்க தான் கிறிஸ்து 6 சபையும் முடிஞ்ச பிறகுதான் ஆண்டவர் 2ஆம் வருகையில வருவார். அது கூட ஒரு வசனம் இருக்கு. சரிங்களா? 6 சபை நிறைவேறின பிறகுதான் ஆண்டவர் 2ஆம் வருகையில வருவார். இதை வந்து இதே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கலாம். 6ஆம் சபை எதுன்னு பாத்தீங்கன்னா 1ஆம் சபை வந்து எபேசு, 2ஆம் சபை, 3ஆம் சபை பிரகமு, சரிங்களா? 4ஆம் சபை தியத்ரா, சரிங்களா? 5ஆம் சபை சருதை, சரிங்களா? 5ஆம் சபை முடிஞ்சிருச்சு. 6ஆம் சபை என்னன்னா வெளிப்படுத்தல் 3ல 7 படிங்க. ஓகே, பிலதெல்பியா சபை அப்படிங்கறது 6ஆம் சபை. 6ஆம் சபை வரையும் ஆண்டவர் 2ஆம் வருகையில வரல அப்படிங்கிறதுக்கு நீங்க எங்க வசனம் படிக்கலாம்னா 11வது வசனத்தை படிங்க. அப்ப 6ஆம் சபை காலம் வரையும் ஆண்டவர் வந்துட்டார்னு இருக்கா? வந்துட்டார்னு இருக்கா? என்ன என்ன அந்த வார்த்தையில நீங்க புரிஞ்சுக்கொள்றீங்க? வருகிறேன் அப்படின்னா 6ஆம் சபை காலம் வரையும் ஆண்டவர் 2ஆம் வருகையில வரல அப்படிங்கறதான் புரிய வருது. சரிங்களா? அப்ப உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தெளிவா உனக்குள்ள அந்த ஓட்டத்தை ஓடி முடி அப்படிங்கறதான் 6ஆம் சபை வரையும். அதனாலதான் தெளிவா சொல்றோம் 6ஆம் சபை வரையும் ஆண்டவர் 2ஆம் வருகையில வரப்போறது இல்ல. சரிங்களா? இப்ப 7ஆம் சபையை பத்தி சொல்லும்போது 14வது வசனத்தை வாசிங்க. லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் பொழுது 20வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, இதுக்கு என்னங்க அர்த்தம்? இதோ வாசப்படியில நின்று தட்டுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்துட்டாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப 7ஆம் சபையின் காலத்துல ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருப்பார். ஆனா 7ஆம் சபை எப்படி இருக்குங்கிறத நீங்க அந்த ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். 7ஆம் சபை வாந்தி பண்ற நிலைமையில இருக்கும். அவர் வந்து என்ன பண்ணுவாருங்க, சிட்சித்து கண்ணுக்கு மருந்து போட்டு காண்கிற கண்களையும் கேட்கிற உணர்வுள்ள இருதயத்தையும் மாற்றி அவருக்குரிய ஜனங்களாக அவர் என்ன பண்ணுவார், சரி பண்ணுவார். சரிங்களா? அததான் 19வது வசனத்தை பாருங்க.
பாருங்க, அப்ப 7ஆம் சபை ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது மனம் திரும்ப வேண்டி இருக்கு. மனம் திரும்பாம அவங்கள தூக்க முடியாது. அவங்கள மேலே எடுக்க முடியாது. அப்ப அப்படிங்கிறப்போ ஆண்டவர் 2ஆம் வருகையில எக்கால பிரதான எக்கால தோனியோட வருவார் அப்படின்லாம் பார்க்கிறோம். அததான் போன பாடத்துல பார்க்கும்போது எக்காலங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்தோம். எக்காலம் ஊதும்போது ஆண்டவர் 2ஆம் வருகையில ஊதுறதும் அவர் 2ஆம் வருகையும் அந்த கர்த்தருடைய நாளும் ஒன்னா இருக்குங்கிறத 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினால் அப்பொழுது இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் யாருடைய ராஜ்யமா மாறிடுச்சுன்னு படிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? 11ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 11:15 எக்காலம் ஊதினான் அப்பொழுது இந்த உலகத்தின் ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யமா ஆயிற்று அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். சரிங்களா? அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து 1000 வருட அரசாட்சிக்கான அந்த ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிரும். ஆனா 7ஆம் சபை எங்க தான் ரெடி ஆகும்னு பாத்தீங்கன்னா, அவங்க வாந்தி பண்ற நிலைமையில உள்ளவங்கள ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துதான் என்ன பண்ணுவாருங்க? சரி பண்ணுவார். இத வந்து மல்கியா நம்ம திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க மறந்துடுறீங்களா? இல்ல அது என்ன அப்படின்னு நம்மளுக்கு புரியல. சரிங்களா? மல்கியா 3ஆம் அதிகாரத்துல கிளியரா அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்கிறவன் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து வசனத்துல என்ன பார்க்கிறோம்? அவர் வந்து வண்ணானை போலவும், வண்ணான் இல்ல, சவுக்காரத்தை போலவும் அக்கினியை போலவும் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு கொண்டிருப்பார். வெள்ளி எதை அடையாளப்படுத்துதுங்க? அப்ப பைபிள் சத்தியம்லாம் நம்மளுக்கு இல்லாம இருக்கும். பைபிள் வசனம் இருக்கு. ஆனா அதனுடைய மறைபொருள்லாம் தெரியாம இருக்கும். இந்த ஆழமான சத்தியங்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார்? வெளிக்கொணர்ந்து கொண்டிருப்பார். இன்னும் சொல்ல போனா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துட்டேங்கிறதே அதுல ஒரு சத்தியமாக இருக்கும். சரிங்களா? அதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அப்பொழுது இந்த உலகத்துக்கு முடிவு வரும். சரிங்களா? ஓகே. அப்ப இந்த காரியங்கள் தான் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய 2ஆம் வருகைங்கிறது மேகத்தின் மேல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து லிட்டரலா ஆண்டவர் 2ஆம் வருகையில மேகத்தின் மேல வந்திருக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம மேகத்துல இருக்கிறவரை போய் பார்க்க முடியுமானா நிச்சயமா இல்ல. அதனாலதான் அப்போஸ்தலர்களுக்கு சொல்லும்போது கிளியரா என்ன சொல்லிட்டாருங்க? அந்த தூதர்கள் வந்து என்ன சொன்னாங்க? ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க சொன்னாருங்களா? அப்ப மேகத்தின் மேல 2ஆம் எப்படி போனாரோ அப்படியே அவர் திரும்பி வருவார்னா மேகத்தின் மேல வந்திருக்கிறவரை திரும்பி வந்தாலும் நம்ம பார்க்க முடியுமான்னு கேள்வி கேட்டேன். புரியுதுங்களா? அப்ப 2ஆம் பார்க்க முடியுமா? முடியாது. இப்ப இந்த பாடத்துல ஆரம்பத்துல நான் ஒரு கேள்வி கேட்டு தான் ஆரம்பிச்சேன். அப்ப எதை பார்க்கணும்? சரிங்களா? வசனத்தை மட்டும்தான் பார்க்கணும். சரிங்களா? இப்ப அப்போஸ்தலர் திரும்ப வந்து அந்த தெசலோனிக்கருக்கு மிச்சம் உள்ள பகுதியை படிச்சிருங்க. 4ஆம் அதிகாரம் 17வது 16, 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது அப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் யாரு? அத கேள்வி கேட்டுதான் போனோம். எந்த சபை வரையும்னு? 6ஆம் சபை வரையும் உள்ளவங்க கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். சரிங்களா? ஓகே. தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க போக பின்பு உயிரோடு இருக்கிற குரூப் எந்த எந்த சபை? 7ஆம் சபை, லவோதிக்கியா சபை. சரிங்களா? அப்ப உயிரோடு இருக்கிற 7ஆம் சபை என்ன பண்ணணும் பாருங்க. கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்கும். அப்ப ஆகாயத்துல எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதுதான் அவர் வந்துட்டாருங்கிறத கண் கூட பார்க்க முடியும் நம்ம. அதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டாருங்கிறது ஆகாயத்துக்கு கீழே இருக்கிற நமக்கு லவோதிக்கியா சபைக்கு எப்படி தெரியும்? சரிங்களா? இது தெரியாது அப்படிங்கிறத தான் நம்ம எங்க போய் பார்த்தோம்னா எப்படி எதை பார்க்கணுங்கிறத போன பாடத்துல பார்த்தோம். வசனத்தை பார்க்கணும். மேகத்தை பார்க்கறது இல்ல. அப்ப அந்த இருண்ட காலம் சாரி மன்னிக்கவும். அந்த என்னது ராத்திரியிலே திருடன் வருகிற விதமா வருவார்னா சூரியன் 6 மணிக்கு தான் வரும். எந்த ஒரு இதுக்கும் விடியற் காலத்துல தான் 6 மணிக்கு தான் வரும். ராத்திரியில சூரியன் வருமா? வராது. அப்ப விடியற் காலத்துல வந்த பிறகும் ஏன் இந்த உலகம் இருட்டா இருக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது என்ன சொல்லலாங்க? ஆண்டவர் 2ஆம் வருகையில வர்றது சூரியன் அவர்தான். அவர் சூரியனுக்கு ஒரு அடையாள பாஷையில் உள்ள சூரியனாக நீதியின் சூரியனாக மேகத்தின் மேல வரும் பொழுது பூமியில இருட்டாதான் இருக்குங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்கிறேன். சபை ரெடி ஆகலன்னு ஒரு காரணம், மேகம் மறைச்சுக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அப்ப 2ஆம் வருகையில மேகம்ங்கிறது மறைச்சுக்கிட்டு இருக்கிறதுனா சூரியனுடைய வெளிச்சம் அதிகாலை ஆனாலும் சூரியனுடைய வெளிச்சம் எங்க வராது? பூமிக்கு வராது. அதனால அது என்னவா தான் இருக்கும்? இருட்டாக தான் இருக்கும். அதை தான் நம்ம 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 19, 20 வசனங்கள்ல வாசிச்சோம். 18ல இருந்தே வாசிங்க. மைக்ல வாசிங்க. பேஜ் நம்பரையும் சொல்லுங்க.
323 2 பேதுரு 1 அவரோடு கூட நாம் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். இதான் மறுரூப மலையில 2ஆம் வருகையை அப்போஸ்தலர்கள் 3 பேரும் பார்த்ததை சொல்றாங்க. ஓகே, படிங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். பொழுது விடிஞ்ச பிறகும் விடிவெள்ளியாகிய நீதியின் சூரியன் உங்கள் இருதயத்துல வந்து உதிக்கணும். அப்படின்னா உங்க இருதயத்துல. அதனாலதான் ஆண்டவர் லவோதிக்கேயா சபையில சொல்லும் போது இதோ வாசல் அருகே வந்து நின்று கதவை தட்டுகிறேன். அப்புறம் என்ன சொன்னாரு? அப்புறம் என்ன சொன்னாரு? நான் உள்ளே பிரவேசித்து உங்களோட கூட போஜனம் பண்ணுவேங்கிறார். அப்ப உள்ளே பிரவேசிக்கிறதுன்னு என்னது? வானத்துக்கு மேல வந்து இருந்து கதவை தட்டிட்டு இருப்பார், நான் வந்துட்டேங்கிறத ஏற்றுக்கொண்டால், காதால இந்த சத்தியத்தை கேட்டு இருதயத்துல நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்குள் வந்து வாசம் செய்வார். 2ஆம் வருகையில நம்மோடு கூட போஜனம் செய்வார். அப்ப இதுதான் என்னன்னா, விடியற் காலத்துல அந்த பொழுது விடிஞ்ச பிறகும் இருளுள்ள ஸ்தலத்துல என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து என்ன பண்ணுவாராம்? படிங்க, திரும்ப படிங்க அந்த ஒரு வசனத்தை. பேதுருல அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயத்துக்குள்ள வருவாரு. நீதியின் சூரியனாகிய அந்த விடிவெள்ளி, நீதியின் சூரியனாகிய பிரகாசமுள்ள விடிவெள்ளி யாருன்னா சூரியன். நம்முடைய நீதியின் சூரியன் எப்படி வருவாரு? உங்கள் இருதயத்தில். சரிங்களா? அப்ப நம்ம இருதயம் என்னும் வீட்டுக்குள்ளாக அவர் வருவாரு. சரிங்களா? கதவு திறந்து வைக்கணும். கதவுங்கிறது காது. அப்ப அததான் இங்க பாக்குறோம். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. உங்கள் இதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இப்ப அததான் நான் அந்த பாடத்தின் ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டேன். ஆண்டவர் 2ஆம் வருகையில வரதுன்னா எதை பார்க்கணும்? எதை பார்க்கணுங்க? வசனம். விசேஷ விதமா வசனத்துல எதை பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்களை பார்க்கணும். வசனம் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் எளிதா புரிந்து கொள்ளுகிறபடி இருக்குமா? 7 தலை 10 கொம்பு இப்படிதான் இருக்கும் இல்லைங்களா? 2ஆம் வருகையின் அடையாளம் சொல்லிவிட்டார். எது? மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். இப்ப மனுஷகுமாரனுடைய அடையாளம் அப்படிங்கிறதே தனி பாடமா பார்க்கணும். சரிங்களா? அந்த அடையாளம்னா என்ன? நிறைய பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா சிலுவைங்கிறாங்க. சரிங்களா? நல்ல வேலை அவர் கட்டில சாவல், இல்லைன்னா எல்லாரும் கட்டில எடுத்து என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம்? கழுத்துல தொங்க விட்டு இருந்திருப்போம். இப்படிதான் விஷயங்கள், இப்படிதான் தப்பா போயிட்டு இருக்கு. சரிங்களா? அடையாளம் சிலுவையெல்லாம் இல்லை. அதை வச்சுட்டு நம்ம விக்கிரகத்துக்குள்ள போகக்கூடாது நம்ம. சரிங்களா? ஓகே. அப்ப அது என்னங்கிறத நம்ம தனி பாடமா பார்க்க வேண்டியிருக்கு. அது பார்க்கலாம். அப்ப ஆண்டவருடைய 2ஆம் வருகை அப்படிங்கிற ஒரு காரியத்தை பொறுத்த மட்டும் அப்போஸ்தலர்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1ஆம் அதிகாரத்துல, நீர் இப்பொழுதே ராஜ்யத்தை கொடுக்க போறீரா? உயிர்த்தெழுந்து வந்தார் இல்லையா? 40 நாள் அவங்களோட உறவாடிக்கிட்டு இருந்தார்ல. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை திரும்ப படிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனம் 6 பக்கம் 161. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. ஓகே. அப்ப இதுதான் என்னன்னா, இந்த சிச்சுவேஷனை நீங்க அந்த 12 பேர்ல, அந்த 11 பேர்ல நீங்களும் ஒருத்தரா நினைச்சுக்கோங்க. அங்க நின்று ஆண்டவர்கிட்ட பேசும்பொழுது நீங்களும் ஒருத்தரா நினைச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, சீசர்கள் ரொம்ப ஆர்வமா கேட்கறாங்க, ஆண்டவரே நீங்க தான் உயிர் தெழுந்துட்டீங்களே, ஓகே, ராஜ்யம் ஸ்டார்டிங் தானே? கரெக்ட் தானே கேள்வி? ஆண்டவர் மரிச்சாரு. மரிச்சோன்னா பெரிய இழப்பு, சீசர்களுக்கெல்லாம் இழப்பு. அப்படியே பின்வாங்கி மீன் பிடிக்க வாங்க போவோம் அப்படின்னு போயிட்டாங்க. போனாங்களா இல்லைங்களா? மீன் அந்த ஆண்டவர் உயிர் தெழுந்து போன பிறகு பேதுரு, வாங்கப்பா நம்ம பழைய வேலையை ஆரம்பிச்சிருவோம், மீன் பிடிக்கிறது அப்படின்னு போக ஆரம்பிக்கும் போதுதான் கரையில் நின்றுக்கிட்டு பேசுறாரு ஆண்டவர். என்ன பேசுறாருங்க? நீங்க மீன் எதுவும் வச்சிருக்கிறீங்களா அப்படின்னா இல்லைன்னொன்னே, சரி ஆப்போசிட்ல போடுங்க. ஆப்போசிட்ல போட்டோன்னே பெருந்திரளான மீன். உடனே அங்க என்ன வரும்னா, இது கரையில் நிற்கிறது யாரு? ஆண்டவர். உயிர்த்தெழுந்து வந்த ஆண்டவர்னு சொல்லிட்டு அந்த அற்புதம் திரும்ப நடந்தோடனே திரும்ப மீன் பிடிக்கிற வேலையை விட்டுட்டு ஆண்டவருக்குள்ளான அந்த ஜீவியத்துக்குள்ள வர்றாங்க. அப்ப அநேக இடத்துல வந்து தரிசனமாகி இப்படிலாம் சொல்லும் போது, இந்த 40வது நாள் வந்துருச்சு, ஆண்டவர் பரலோகம் போறதுக்கான நாள் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி பரலோகம் போகலங்க. சரிங்களா? செத்தப்ப எங்க இருந்தாருன்னா பாதாளத்துல இருந்தார். எங்க இருந்தாரு? பாதாளத்துல எங்கி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார்.
அப்போ பாதாளத்தில் தான் இருந்தாருங்கிறது தான் வசனம். ஓகே. அப்போ இந்த ஒரு காரியத்தில் 40ஆம் நாள் தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க சீசர்கள். ஆண்டவரே, ஓகே, ரெடி ஆயிடுவோம், நீங்கள் ராஜா, நாங்கள் மந்திரி, எப்போ ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணுறது? அப்படித்தானே இந்த கேள்வி. ஆண்டவரே, எப்போ? இப்பொழுதே ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணுறது தானே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் ராஜா, உங்களை இனிமேல் தொட முடியாது, இனிமேல் செத்து உயிர் தெழுந்து வந்துட்டீங்க, இனிமேலாம் உங்களை என்ன பண்ண முடியாது, பவரோட வந்துட்டீங்க, உண்மையாக உங்களை தொட முடியாது. ராஜ்யம் இப்பயா ராஜ்யத்தை இஸ்ரேலுக்கு திரும்ப கொடுக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை கேட்கிறார். அப்படி கேட்கும்போது ஆண்டவருடைய பதில் என்னங்க? 8வது வசனமா? 7வது படி. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. ஓகே. அதாவது அந்த ராஜ்யம் ஸ்டார்ட் பண்றது அல்லது 2ஆம் வருகை, இதுதான் மெயின் மேட்ரு, சரிங்களா? இந்த இடத்துல சொல்லப்படுறது. அதை பற்றி காலத்தையும் நேரத்தையும் அறிவது உங்க வேலை இல்லை அப்படின்ட்டார். அப்ப அந்த 11 பேர்ல ஒருத்தரா நம்ம போய் நின்றுட்டு இருந்திருந்தோம்னா நம்மளுக்கான பதில் என்னங்க? நம்மளுக்கான பதில் என்ன? அடுத்த வசனம் படிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்ப அவருடைய ஆண்டவருடைய நேரடி சாட்சிகளாக இந்த 11 பேரும் உலகமெல்லாம் சிதறி போய் என்ன பண்ணாங்க? ஆண்டவருடைய மரணத்தையும் மீட்கும் பொருள் நாள் உண்ட அந்த ரட்சிப்பையும் உயிர்த்தெழுதலையும் 2ஆம் வருகையின் காரியங்களையும் குறித்து இவங்க என்ன பண்ணாங்க? சாட்சி கொடுத்தாங்க, சரிங்களா? அப்ப பேதுரு கூட அவருடைய கடிதத்தில் என்ன சொல்றாருங்க? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இருக்கு, ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்போடு நீங்க காத்திருந்து இந்த காரியத்துக்குள்ளாக இந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, முதல் நூற்றாண்டில் உள்ள சபைக்கு எப்போ ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணுவாரு, எப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வருவாரு, இதை பத்திய விஷயம்லாம் வேலை இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கான வேலை என்ன? முதல்ல ஜெருசலேம், 2வது யூதேயா, 3வது சமாரியா, அதுக்கப்புறம் உலகமெல்லாம் போய் என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். இதனுடைய உச்சம் தான் நம்ம தோமா கூட நம்ம இந்தியா வரையும் வந்தார், சரிங்களா? அப்ப அந்த ஒரு காரியம் தான் நம்ம பார்க்கும்போது இந்த மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் 2ஆம் வருகையின் காரியத்தை குறித்து இவங்க சாட்சி கொடுக்கறதுக்காக வேலை தான் அவங்களுக்கு. அப்ப 2ஆம் வருகையின் காலத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இன்னொரு அதிர்ச்சி ஊட்டும் ஒரு வசனத்தை படிச்சுட்டு போலாம் பாருங்க. மார்க் 13ஆம் அதிகாரம் 32வது வசனம். மார்க் 13ஆம் அதிகாரம் வசனம் 32, பக்கம் 69. அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பாருங்க, பிதா ஒருவன் தவிர அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். இதுல பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, யாருக்குமே தெரியாது. தூதர்களுக்கு தெரியல, ஓகே, யாருக்குமே தெரியாது, குமாரனுக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது 2ஆம் வருகையினுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த நாள்ல தான் வருவாருன்னு ஒரு எதிர்பார்ப்பினுடைய டேட்டை சொல்ல முடியுமா? இந்த வசனத்தின்படி நான் கேட்கிறேன். சொல்ல முடியாது. ஓகே. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஓகே. இந்த வசனத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அப்ப அவருடைய ஒரே பேரான குமாரனுக்கே தெரியாத உங்கள்கிட்ட சொல்லிட போறாரா, என்கிட்ட சொல்லிட போறாரா? அதாவது ஒரு விஷயத்தை செய்ய போறாருன்னா அவருடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு சொல்லாம செய்யறது இல்லை. ஆண்டவர் இந்த தேதியில வரப்போறார், 1000 வருட அரசாட்சி, ஆண்டவருடைய 2ஆம் வருகை இந்த நேரத்துல தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத குமாரனுக்கே தெரியாதுன்னு மார்க் சொல்லிருச்சு. மார்க்ல மட்டும்தான் சொல்லியிருக்குங்க, மத்தேயு லூக்காவுல எல்லாம் இல்லை, சரிங்களா? மார்க்ல மட்டும்தான் குமாரனும் என்ன இல்லை, அறியார். அப்படிங்கும்போது இப்ப சகோதரி கூட சொன்னாங்க, ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல
ஆனா அவர் சொல்லாம செய்யறது இல்லைன்னா, ஒரு விஷயம் செய்ய போறாருன்னா அதை நிச்சயமாகவே அதை சொல்லிட்டு தான் செய்வாரு. அப்படிங்கிறப்ப இது எந்த காலத்துக்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துட்டாருன்னே வச்சுக்குவோமே, வந்துட்டார் அல்லது வரப்போகிற அந்த தருணம் வந்துருச்சுன்னா, அட்லீஸ்ட் அந்த காலகட்டத்தில் உள்ள தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லிட்டு தான் இந்த செயல்பாட்டுக்குள்ளே போவார். இப்படி எடுத்துக்கலாமா? அந்த காலகட்டத்தில் இப்போ 1ஆம் வருகையில ஆண்டவர் வந்தாருங்க, பிறந்தார். பிறந்த உடனே அங்கே என்னது பெத்லகேம்ல பிறக்கும் பொழுது அந்த வயல்வெளியில மந்தை மேய்க்கிறவர்கள்ட்ட மேய்ப்பர்கள்ட்ட யார் வந்து சொன்னது? சொல்லிட்டு தானே அங்கே செயல்பாட்டுக்குள்ள வந்துச்சு. பிறந்தவொடனே இங்க பாருப்பா பிறந்துட்டார் போய் பாருங்க. ஓகேங்களா? இது மாதிரி பல சம்பவங்களை பார்க்குறோம். ஆண்டவருடைய 1ஆம் வருகையில அந்த விருத்த சேதனம் சின்னத்து பண்ணிட்டு 8ஆம் நாள் கொண்டு போய் சுத்திகரிப்புக்குள்ள போகும்போது அங்கே அங்கே 2-3 தீர்க்கதரிசிகள் வந்து இவரே அந்த நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரட்சகருங்கிற ஒரு காரியத்தெல்லாம் அங்கே சொல்றாங்க. அப்ப அதை தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்திட்டாரா இல்லையா? 1ஆம் வருகையில ஆண்டவர் வந்து பிறந்த பிறகு அதை வெளிப்படுத்திட்டாரா இல்லையா? வெளிப்படுத்திட்டாரா இல்லைங்களா? இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு. யோவான் ஸ்நானகன்ட்ட ஞானஸ்தானம் எடுத்து அந்த பரிசுத்தாவி புறாவின் வடிவில் வந்து அவர் மேல இறங்கும் பொழுது என்ன என்ன இவர் கண்டுபிடிச்சாங்க? யோவான் ஸ்நானகன், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவகாட்டுக்குட்டி அப்படிங்கிறத, அந்த மீட்கும் பொருளினுடைய ஆடு இவர் தான்ங்கிறத வெளிப்படுத்தினார்ல. பாருங்க, இதே யோவான் என்ன பண்ணாருங்க கொஞ்ச நாள் கழிச்சு? நீர்தானும். அப்ப தீர்க்கதரிசிகளுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அது நடந்துரும். ஆனா சொன்ன தீர்க்கதரிசியே என்ன ஆயிடுவாருங்க? இது உண்மைதானோ இல்ல பொய்தானோ, நீ ஆண்டவர்கிட்ட ஆள் அனுப்புறாரு. இதே யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாருங்க? நீர்தானோ, வருகிறவர் வேற ஒரு ஆளோ, நீர் சொல்லும் அப்படிங்கிறார். புரியுதுங்களா? அப்ப விஷயம் என்னன்னா, பிதாவாகிய தேவன் ஒரு விஷயத்தை செய்ய போறாருன்னா அதை சொல்லாம செய்ய மாட்டார். அப்ப 7ஆம் சபையில ஒருவேளை ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கிறார், வருகிறார், வந்து செயல்படுகிறார் அப்படிங்கிறத 7ஆம் சபைக்கு தெரியாம போயிருமா? தெரியாம போயிருமா? தெரியும். ஓகே, இத மைண்ட்ல வச்சுக்கிறது. ஓகேங்களா? ஆனா ஆண்டவர் 1ஆம் வருகையில வந்திருக்கும் போது மார்க்ல சொன்ன அந்த வசனம் எப்ப சொன்னதுங்க? எப்ப சொன்னாருங்க அந்த விஷயத்தை? சாகரத்துக்கு முன்னாடி இல்ல. அவர் சாகரத்துக்கு முன்னாடி பரமேறதுக்குல, பரமேறது 16ஆம் அதிகாரத்துல வரும். இது வந்து படிச்சது 13ஆம் அதிகாரம். 13ஆம் அதிகாரத்துல இந்த 2ஆம் வருகைக்குரிய அந்த மத்தேயு 24ல சொன்ன மாதிரியே அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. என்னதுங்க? இதை நீங்க பாத்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. இது எப்ப சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1வது வசனத்தை வாசிங்க. அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீசர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஓகே, இதுல இன்னொரு கேள்வி கூட இருக்கு. அதை நம்ம வாய்ப்பு இருந்தா நம்ம அடுத்த பாடத்துல பார்க்கலாம். என்னன்னாக்க, இவர் சொன்னது வந்து ஆலயம் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம். சரிங்களா? எந்த ஆலயம்? சாலமோன் கட்டி அதுக்கப்புறம் ஏரோது கட்டின, எஸ்ரா மற்றும் ஏரோது கட்டின அந்த கல்லை பத்தி தானே கேள்வி கேட்டாங்க. அப்ப அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது 70 AD. அப்ப 70 AD ஆண்டவர் 2ஆம் வருகைக்கான அடையாளத்துக்குரிய ஒரு விஷயம் எல்லாம் நடந்துருச்சா? அப்படி ஒரு கேள்வி கூட எழும்புதா? அப்படி ஒரு போதனைகள் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்குது. முதல் நூற்றாண்டிலே ஆண்டவர் 2ஆம் வருகையில் வந்து விட்டாருங்கிற ஒரு போதனையும் இருக்குது. சரிங்களா? ஆனா இந்த இடத்துல சொல்லும் பொழுதுதான் நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்னன்னு சொல்லும் போதுதான், இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போதுதான் அந்த நாளிகையாவது பிதா ஒருவரை தர அப்படின்னு சொல்லி இந்த 2ஆம் வருகைக்குரிய அடையாளத்திற்குரிய ஒரு விஷயத்துல குமாரனும் அறியார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. புரியுதுங்களா? ஓகே, அப்ப குமாரன் எப்ப அறியாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் மனுஷனாக இருந்த போது அதையெல்லாம் அறியாது இருந்தார். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. நல்லா கவனிங்க. அவர் மனுஷனாக 33 வயசு வரையும் இருக்கும் பொழுது, சாகரத்துக்கு முன்னாடி வரையும்
அவருடைய ராஜ்யத்தில் 2ஆம் வருகையில இந்த தேதியில தான் வரணுங்கிறது யாருக்கும் தெரியாதுங்க. ஆண்டவருக்கும் தெரியாது, மனுஷனா இருக்கும்போது. சரிங்களா? இப்போ ஒரு விஷயம் பார்க்கலாம் பாருங்க. ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்து தெளிவா ஆனா புரியாம இருக்கக்கூடிய ஒரே புத்தகம் எதுங்க? ஆண்டவருடைய 2ஆம் வருகை, 1000 வருட அரசாட்சியை குறித்து தெளிவா நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆனா ஒண்ணுமே புரியாத ஒரு புத்தகம்னா அது என்னங்க? வெளிப்படுத்தின விசேஷம் அந்த கடைசி புத்தகம். அதுல உள்ள முதல் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். ஓகே, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய நோக்கம் என்ன? இனிமே நடக்க வேண்டியதை பத்தி ஊழியக்காரர்கள் யாரு? இதுல ஒரு அஞ்சு பேர் கைக்கு வரும் இந்த புத்தகம். அப்படியே ஒண்ணு ஒண்ணா என்னங்க பார்ப்போம். படிச்சு ஒண்ணு ஒண்ணா பாருங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. இந்த தம்முடைய ஊழியக்காரருங்கிறது நம்மளெல்லாம் எல்லாருமே அவர் ஊழியக்காரராக தான் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் அவருடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு விஷயத்தை சொல்லாம செய்ய மாட்டார். ஆமோஸ் 3:7 மைண்டுக்குள்ள கொண்டாங்க. அப்ப அவருடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்னா, இனிமேல் சம்பவிக்க வேண்டியதை என்னுடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு யோவான் அப்போஸ்தலனுக்கு இதை எழுத சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஓகே, அப்ப பிதாவாகிய தேவன் யார்கிட்ட கொடுக்கறதுக்கு? தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும். பாருங்க யார்கிட்ட கொடுக்கறதுக்கு? திரும்ப படிங்க. சீக்கிரத்தில் நடக்க போறதை இனிமே. அப்பனா இந்த காலகட்டம் ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 96ன்னு சொல்லப்படுது. ஏறக்குறைய 96ல தான் இந்த புத்தகம் யோவான் அப்போஸ்தலன் எழுதுறாரு. எங்க உட்கார்ந்து எழுதுறாரு? பத்மு தீவுல உட்கார்ந்து எழுதுறாரு. சரிங்களா? அப்படி எழுதக்கூடிய இந்த காலகட்டத்துல ஆண்டவர் உயிர்த்தெழுந்து எங்க போயிட்டாருங்க? பரமேறிலாம் போயிட்டார். சபையெல்லாம் ஆங்காங்கே ஸ்தாபிக்கப்படுது. பேதுரு முதற்கொண்டு இதுல இறந்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன். பேதுரு, யாக்கோப்பு எல்லாம் இறந்துட்டாங்க. யோவான் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறார். பவுலும் இறந்துட்டார். இந்த காலகட்டத்தில் பவுல் கூட இறந்துட்டார். சரிங்களா? அப்ப 96ல இந்த புத்தகம் யாருக்கு கொடுக்கப்படுது? ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறதுக்காக தேவன் இனிமேல் சம்பவிக்க வேண்டியது அவருடைய ஊழியக்காரர்களுக்கு பாருங்க. தேவன் ஊழியக்காரர் 2 அத தேவன் நேரடியா ஊழியக்காரர்கிட்ட கொடுத்தாரான்னு பாத்தீங்கன்னா, தேவன் யார்கிட்ட கொடுக்கிறார்? ஃபர்ஸ்ட் இயேசு யாசுவா மெசியாவுக்கு கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் அத கையில வாங்குறது யாருங்க? பிதா கிட்ட இருந்து. ஓகே, ரெண்டாவது இப்ப மொத்தம் 3 ஆயிருச்சா? ஓகே, அடுத்தது யாருன்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் யாசுவா மெசியா யார் கையில கொடுக்கிறாரு? இந்த தூதனுக்கு பி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டுக்கலாம். அது யாருன்னு பின்னாடி கண்டுபிடிப்போம். சரிங்களா? இல்லைன்னா ஒரு எக்ஸ்னு கொடுத்துக்குங்க. அதை இப்ப பாடத்துல நம்ம பார்க்க வேணாம். இந்த தூதனுக்கிட்ட கொடுக்கிறார். அதாவது பிதா, குமாரன், அதுக்கப்புறம் ஒரு தூதன். சரிங்களா? அதுக்கப்புறம் யாருன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த தூதன் யார் கையில கொடுக்கிறாரு? யோவான் கையில. யோவானுக்கு கொடுத்தது இப்ப யார் கையில வந்துருச்சு? இப்ப யோவானுக்கு கொடுத்தது இப்ப யார் கையில வந்துருச்சு இந்த புத்தகம்? இன்னைக்கு உலக கிறிஸ்தவ அத்தனை கையிலையும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் இருக்குதா இல்லைங்களா? ஆனா இதுல விசேஷ விதமா இதை ஓபன் பண்ற திராணி, அந்த பார்க்கிற கண்கள், உணர்கிற உணர்வு அவருடைய ஊழியக்காரர்களாக தீர்க்கதரிசிகள் தான் ஓபன் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? ஓகே, அப்ப இந்த புத்தகம் எத்தனை பேருக்கு கைமாறி வந்திருக்கு? இப்ப 5 பேருக்கு. பிதா, குமாரன், ஒரு பிங்கிற ஒரு தூதன், அதுக்கப்புறம் யோவான் அப்போஸ்தலன், அதுக்கப்புறம் ஊழியக்காரன். ஓகே, இது எப்பங்கிறப்ப 96 AD ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்து போய் ஏறக்கூடிய ஒரு 60 வருடங்கள் கழித்து தான் இந்த புத்தகமே யோவான் கையில கொடுக்கப்பட்டு எழுதப்படுது. சரிங்களா? இவர் எங்க போய் உட்கார்ந்து எழுதினார்? இத பத்மு தீவுல. சரிங்களா? இந்த பத்மு தீவுல இருக்கும் பொழுது அவர் எங்க நேரடியா போயிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிங்க 9வது வசனத்துல இருந்து. உங்கள் சகோதரனும்
இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். அங்கே கொண்டு போய் தள்ளிட்டாங்க. ஒரு அறுவடை பண்ணின அந்த ஊழியங்கள் நிமித்தம் கொண்டு போய் ஜெயிலில் போடுற மாதிரி பத்ம தீவில் கொண்டு போய் போட்டுட்டாங்க இவரை. சரிங்களா? யார? யோவான. இது ஏறக்குறைய 96 ஏடின்னு சொல்லப்படுது. கொண்டு போய் அவங்களை அங்கே போடும்போது படிங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ஓகே, இந்த வசனம் இன்னொரு வாட்டி கூட படிங்க. இதுல ஒரு நாளை பத்தி சொல்லப்படுது, இதுல எக்காலத்தை பத்தி சொல்லப்படுது. இந்த எக்காலத்துக்கும் அந்த நாளுக்கும் அவர் எங்க போய் அந்த ஒரு காரியத்தை பார்த்தாருன்னு நீங்க தான் போய் சொல்லணும். படிங்க திரும்ப. சொல்லுங்க பிரதர், ஒரு நிமிஷம். ஞாயிற்றுக்கிழமை ஆக்சுவலா ஞாயிற்றுக்கிழமையில இல்ல, இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வாரத்தின் முதல் நாள்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இல்ல. வாரத்தின் முதல் நாள்னா ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா? ஓய்வு நாள்னா 7ஆம் நாள். ஓய்வு நாள்னா 7ஆம் நாள். இது இந்த மொழிபெயர்ப்பை மட்டும் என்னன்னு செக் பண்ணிக்கணும். சரி, ஓகே. இது கர்த்தருடைய நாள்னு சொல்லப்படுது. இதான் நம்மளுக்கு பாயிண்டா கிடைச்சிருக்கிற ஒரு விஷயம். நம்ம ஒரிஜினல் கிரேக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ட்ஸ் டே, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது என்ன கேட்டுச்சு? எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். எனக்கு பின்னாக எக்கால சத்தம் போன்ற பெரிதான சத்தத்தை கேட்டேன். சரி, இப்ப இதுல கர்த்தருடைய நாள்னா அது என்ன? இவர் ஆவிக்குள்ள இருந்தாருன்னா அது என்ன அர்த்தம்? அதுல எக்கால சத்தம் வருது. இப்ப நம்ம போன பாடம் கூட என்ன பாடம் பார்த்தோம்? 7 எக்காலங்கள்ல 7வது எக்காலம். 7வது எக்காலம் தான் பிரதான தூதனுடைய எக்காலம். அது என்னது? வலுவாய் துணிக்கிற எக்காலம்னு பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இது இந்த எக்காலம் நம்ம வலுவாய் துணிக்கிற எக்காலம் தானே இந்த எக்காலம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். சரி, இந்த நாள் என்ன நாள்? கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள்னா 2ஆம் வருகையின் நாள். அது எத்தனை நாள்? 1000 வருட அரசாட்சியின் நாள்ல இந்த யோவான் அப்போஸ்தலன் 96 ஏடியில மாமிசத்துல இருக்கும் பொழுது அப்படியே ஆவிக்குள்ளான ஒரு இதுக்குள்ள போய் எந்த நாளுக்குள்ள போய் நிக்க ஆரம்பிச்சிட்டாரு? புரியுதுங்களா? 1000 வருட அரசாட்சி ஸ்டார்ட் பண்ண பிறகு அந்த நாள்ல போய் அங்க நின்றுகிட்டு இருக்கிறாரு. அதை போய் தரிசனத்துல போய் பாக்குறாரு. எப்படி மறுரூப மலையில பேதுரு, யாக்கோப்பு, யோவான் 3 பேரும் போய் அந்த ஆண்டவருடைய 2ஆம் வருகையை தரிசனம் பார்த்தாங்க இல்லையா? 2ஆம் வருகைங்கிறது எப்பதாங்க? 1000 வருட அரசாட்சி தான் 2ஆம் வருகை. அதை எப்படி போய் இவங்க 3 பேரும் தரிசனம் பண்ணாங்களோ அதே மாதிரி யோவான் அப்போஸ்தலன் 96 ஏடியில ஒரு மாமிச சரீரத்துல இருக்கும் போது பத்மதீவுல அப்படியே ஆவிக்குள்ள ஆகிறார். நல்லா கவனிங்க. அப்பதான் என்னன்னா ஒரு தரிசனத்துக்குள்ள போகும்போது எங்க வேணாலும் எந்த காலகட்டத்துக்கு வேணாலும் பண்ண, பின்னாடியும் போகலாம் முன்னாடியும் போகலாம். சரிங்களா? அப்படி போனவர் எந்த காலகட்டத்துக்கு வந்துட்டாரு? கர்த்தருடைய 2ஆம் வருகையின் கர்த்தருடைய நாள்ங்கிறத 2ஆம் வருகையின் அந்த நாளுக்கு போயிட்டாரு நேரா. சரிங்களா? இதை பத்தி சொல்லும் போது ஆவியில் இருந்தாரா மாமிசத்தில் இருந்தாரா அதை நான் அறியேன்னு பவுல் எழுதுறாரு. ஆனா இந்த இடத்துல கிளியரா யோவான் எப்படி எழுதுறாருன்னா, நான் ஆவிக்குள்ளதான் இருந்தேன், ஆவிக்குரிய ஒரு விஷயமா இருந்தேன், நான் மாமிசத்துல இல்லை அப்படின்ட்டார். ஓகேங்களா? இதை குறித்து ரொம்ப டீப்பான ஸ்டடி இருக்கு, நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனா இதுல என்ன ஆயிருக்குன்னா இவர் நேரடியா 96 ஏடியில இருந்து எங்க வந்துட்டாரு? ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் 1000 வருட அரசாட்சியாகி கர்த்தருடைய நாளுக்கு வந்துட்டாரு. சரிங்களா? இப்ப சொல்லுங்க, இந்த விஷயத்துல ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் நாளுக்குள்ளே போய் ஒருத்தர் போய் பார்க்கிற அளவுக்கு தரிசனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரா இல்ல இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு? புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் மார்க்ல சொல்லும் போது குமாரனும் அறியாருங்கிறப்ப அந்த நேரம் வரையும் குமாரனுக்குமே இந்த புத்தகம் அவர் கைக்கு வரல. நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆண்டவராய் யாசுவா மெசியாவுக்கு பழைய ஏற்பாட்டில் உள்ள 39 புத்தகங்களும் இவர் மூலமா தான் எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. இதுக்கெல்லாம் வசனம் இருக்கு நம்மளுக்கு. சரிங்களா? அப்ப எல்லா ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா புத்தகம் வரையும்
யார் மூலமா தான் கொடுக்கப்பட்டுச்சுங்க? ஆண்டவர் மூலமா தான். அவர் தூதன் நிலைமையில இருந்து இந்த காரியங்கள் எல்லாம் தூதுரைத்தார் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அப்ப அதெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு இதனுடைய காரியத்தை மனுஷனா வந்திருக்கும் போது இவைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து ஒரு வசனம் இருக்குது, சரிங்களா? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் எவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் படிங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அங்கேயே அவர் மாமிசத்துல இருக்கும்போது அங்கேயே நிறைய விஷயம் மாமிசத்துல அவர் கற்றுக்கொண்டார்னு இருக்கு. இந்த 39 புத்தகங்களை படித்து அவர் நான் போறேன் இந்த வேலையான்னு சொல்லிட்டு மனுஷனா வந்தப்ப மனுஷனா இருந்து பிதாவிற்குள்ளான அந்த காரியத்துல மாமிசத்தில் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம், சரிங்களா? அப்ப அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அங்கே மரண பரியந்தம், சிலுவையின் அவமான மரண பரியந்தம் அவர் ஒப்பு கொடுத்து மரிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி வரையும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் அவர் கைக்கு வரலை. சரி, இப்ப எப்படி இவர் கைக்கு வரும்? ஏன் ஒருவேளை பிதாவாகிய தேவன் ஏன் இந்த புத்தகத்தை ஆண்டவருக்கு மனுஷனா இந்த பூமியில வர்றதுக்கு முன்னாடி கொடுக்கல? மனுஷனா வர்றதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தாருங்க? லோகாஸ், வார்த்தையாக இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்ததெல்லாம் அப்பயே இதை கொடுத்துருக்கலாம்ல. ஏன் அவர் மனுஷனாக மரிச்ச பிறகுதான் இதை கொடுக்கணும்? ஒரு கேள்வி இருக்குதா இல்லைங்களா? அப்ப அந்த கேள்விக்கான பதிலையும் நம்ம தேடிட்டு நம்ம போகலாம், சரிங்களா? ஏன்னா அவர் கையில இருக்கிற அந்த புத்தகத்தை வாங்குவதற்கு தகுதி யாருக்கு இன்னும் ஆகல? மனுஷனா இருக்கும்போது யாருக்கு இல்ல? ஆண்டவராய் யாசுவா மெசியாவுக்கு இல்லை அந்த புத்தகத்தை கையில வாங்குறதுக்கு. ஏன்னா அந்த புத்தகம் நம்ம கையில கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் யார் வாங்கணும் அந்த புத்தகத்தை? சரிங்களா? இதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறப்பதான் அவர் மார்க்கில் மனுஷனா இருந்த போது அந்த நாளிகையாவது அறிவதற்கு அதுக்கான காரியங்கள்லாம் அதுவரையுமே அவர் மாமிச சரீரத்தில் இருக்கும்போது அறியவில்லை, தெரியாது அப்படிங்கிறத அவர் உண்மையாக தான் சொன்னார், சரிங்களா? ஆனால் அவர் 40 நாளைக்கு அப்புறம் உயிர் தெழுந்து போன பிறகு 50ஆம் நாள்ல பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவி வந்து இறங்குது, சரிங்களா? அப்ப இந்த சூழ்நிலையில் காரியங்கள்ல தான் இந்த புத்தகமானது யார் கையில கொடுக்கப்படுது? யார் கையில கொடுக்கப்படுது? யோவான் கையிலையா? பிதாவாகிய தேவன் யாசுவா மெசியாவுக்கு. யாசுவா மெசியா ஒரு தூதனுக்கிட்ட கொடுக்கிறார். அந்த தூதனை பத்தி பின்னாடி ஆராய்ச்சி பண்ணுவோம். அந்த தூதன் யார்கிட்ட கொடுக்கிறார்? யோவான் அப்போஸ்தலனுக்கு. யோவான் அப்போஸ்தலன் இப்ப யார் கையில கொடுத்துட்டார்? நம்ம கையில கொடுத்துட்டார். இப்ப ஆண்டவர் எப்படி இந்த புத்தகத்தை பிதாவின் இடத்திலிருந்து வாங்கினார்? வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசி. வெளிப்படுத்தின 5ஆம் அதிகாரம் வசனம் 1. அன்றியும் உள்ளம் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். தொடர்ந்து, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த 7 கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளே ஆம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு
ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதில் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ஓகே, அப்ப இதை நல்லா கவனிங்க. ஒரு புத்தகம் பிதாவினுடைய கையில இருக்கு. அதை வாங்குறதுக்கு தகுதி அடையணும்னா இந்த புத்தகத்தை வாங்கவும் அதை முத்திரைகளை உடைக்கவும் தகுதி எப்படி கிடைச்சிச்சுங்க? எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்புக்கான அடிக்கப்பட்ட வெண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி தான் போய் வாங்கலாம் ஒழிஞ்சு அடிக்கப்படாத ஆட்டுக்குட்டி போய் வாங்க முடியாது. அப்ப ஆண்டவர் முதல் வருகைக்கு முன்னாடி அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இல்லை. அதனாலதான் அவர் மீட்கும் பொருளை கொடுத்து அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு எல்லா வகையான மகிமைக்கு பாத்திரவானா இருக்கிற போதுதான் இந்த ஒரு முத்திரிக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை பிதாவினிடத்திலிருந்து குமாரன் பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? ஓகே, இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ஓகே, இந்த வசனத்துல நம்ம கர்த்தருடைய நாள்னா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து 2ஆம் வருகை, 1000 வருட அரசாட்சி. அந்த நாள்ல இவர் ஆவிக்குள்ள போயிட்டாருன்னா இவர் உயிர்த்தெழுந்ததே இவரே போய் பார்த்திருக்கிறார். அதான் விஷயம். சரிங்களா? ஒரு உயிர்த்தெழுந்ததே இவரே போய் கண்ணால பார்த்திருக்காரு தரிசனத்துல. அப்படிப்பட்ட ஒரு காரியமா இது இருந்திருக்கு. அப்ப இவர் அங்கே போய் ஆவிக்குள்ளாகிற அந்த ஒரு விஷயத்துல அங்கே எக்கால சத்தம் ஊதுது. அப்ப கர்த்தருடைய நாள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்துக்குள்ள போனாரா, இல்ல நான் ஸ்டார்ட் பண்ண பிறகு அந்த கர்த்தருடைய நாளுக்குள்ள போனாருங்களா? இந்த வசனத்தின்படி திரும்ப படிங்க. கர்த்தருடைய நாளில் அப்படின்னா நாள் ஸ்டார்ட் ஆன பிறகு நான் அந்த தரிசனத்துக்குள்ள அந்த நாளுக்குள்ள போனேன். சரிங்களா? அப்படின்னா 1000 வருட அரசாட்சி ஸ்டார்ட் பண்ண பிறகு போனேன். அங்கே எக்கால சத்தம் கேட்டுச்சு. அப்ப கர்த்தருடைய நாள்ல எந்த எக்கால சத்தம் கேட்கும்? புரியுதுங்களா? கர்த்தருடைய நாள்ல எந்த எக்காலம் கேட்குங்க? 7ஆம் எக்காலம். அதான் கடைசி எக்காலம். வலுவாய் தொனிக்கும் 7ஆம் எக்காலம். 2ஆம் வருகை நாளுக்குரிய அந்த நாள்ல போய் இவர் டைரக்டா அங்க போய் பார்த்திருக்கிறார். அப்படி அந்த நாள்ல போய் அந்த எக்கால சத்தம் கேட்ட பிறகு இவர் என்ன பண்ணாரு? அந்த வசனத்தை படிச்சுட்டு சொல்லுங்க. ஆவிக்குள்ள ஆயிட்டாரு. பெரிதான சத்தம் கேட்டுச்சு. அதான் வலுவாய் துணிக்கும் 2ஆம் வருகையின் 7ஆம் சபையின் எக்காலம். இல்ல 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 அந்த வசனத்துலதான் இருக்கு. படிங்க. அந்த சத்தம் கேட்டவன இவர் என்ன பண்ணாரு? இல்ல இல்ல அந்த வசனத்துல திரும்ப படி. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அதான் அந்த சத்தத்தை போன்ற ஒரு சத்தத்தை கேட்டவன கேட்கும் பொழுது பின்னாடி இருந்து கேட்டுச்சு. அந்த எக்கால சத்தம் என்ன நினைச்சீங்க? பின்னாடி இருந்து கேட்டுச்சு. எதுக்கு இந்த வார்த்தை வந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சத்தம் பின்னாடியில இருந்து கேட்குது அப்படின்னா ஏற்கனவே அவர் இடையில தான் போய் ஜாயிண்ட் ஆயிருக்கிறார். அப்ப பின்னாடி இருக்கிறத பார்த்துட்டு இவர் திரும்பி பார்க்கும் பொழுது எக்கால சத்தம் கேட்டிருக்கும் அந்த கர்த்தருடைய நாள். அப்படி திரும்பி பின்னாடி பார்த்தோம்னா இதுவரையும் நடந்து வந்த பாதையை தானே பின்னாடி திரும்பி பார்க்க முடியும். இவர் போய் எங்க நிக்கிறார்? நேரா 96ல இருந்து எங்க போயிட்டார்? 1000 வருட அரசாட்சி 2ஆம் வருகைக்கு நேரா போயிட்டார். அப்படி நேரா போனோடனே பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. அதுதான் 7ஆம் எக்காலம் நம்ம இங்க பார்த்து உணர முடியுது. அப்படி அந்த 7ஆம் எக்காலம் பின்னாடி உதிக்குன்னா கேக்குதுன்னா பின்னாடி ஒருவேளை திரும்பி பார்த்தா என்னென்ன இருக்கும்? இதுக்கு இந்த அப்படி அதாவது முன்னாடி 1000 வருட அரசாட்சிக்குள்ள வந்துட்டாரு. பின்னாடி திரும்பினா இதுக்கு பின்னாடி நடந்த சம்பவம்லாம் இருக்கும் இல்லைங்களா? டக்குன்னு ஜம்ப் பண்ணிட்டாரு. அப்பதான் திரும்பி பார்க்கிறாருன்னு அர்த்தம். அப்படி திரும்பி பார்க்கக்கூடிய விஷயத்துல ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாவற்றையும் திரும்பி பார்த்து எழுதுறாரு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிக்கிறார். எதை எழுதுறாரு? பின்னாடி திரும்பி பார்த்ததை எழுதிக்கிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? அப்பனா இதுல என்ன எழுத போறாருன்னா ஆண்டவர் பிதாவின் இடத்துல வாங்கின அந்த புத்தகத்திலிருந்து எப்ப வாங்கினாருங்கிறது வெளிப்படுத்தல் 5ல இருக்கு. போய் அதுல இருந்து உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சு 1000 வருட அரசாட்சியில வெளிப்படுத்தல் 20ல 6ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 1000 வருட அரசாட்சிக்குரிய அந்த காரியங்களும் அதுல எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா?
அப்ப இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் முதல் நூற்றாண்டிலே இந்த புத்தகம் வெளியாயிருச்சு. அப்பனா முதல் நூற்றாண்டுல இருந்த சீசர்கள் அப்போஸ்தலர்களுடைய வேலை என்னன்னா, ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கறதா ஒழிஞ்சு ராஜ்யம் இப்ப வருமா வராதாங்கிற ஒரு மேட்டருக்கான காரியம் இது அல்ல. புரியுதுங்களா? 10 பேர்னா எதை பத்தி தெரியாது? இந்த தரிசனம் யோவானை தவிர யாருக்கும் தெரியாதுன்னு கூட வச்சுக்கோங்க. அதுக்கு இடையில ஒரு தூதன் ஒருத்தர் இருக்கிறார்னு நம்ம பார்த்தோம்ல, பி என்ற தூதன். அவர் வெளிப்படுத்திட்டு போயிட்டார் அதுக்கு முன்னாடியே. யாருக்கு? அப்போஸ்தலர்களுக்கெல்லாம். அது பெண்டிங்ல வச்சுக்கோங்க. அதனால இப்போ நீங்க ரொம்ப அட்வான்ஸா யோசிக்கிறீங்க. சரிங்களா? அதனால அந்த பிங்கிற தூதனை நம்ம இப்போ யோசிக்க வேணாம். ஓகே, அதை விட்டுருங்க. இப்போ என்னன்னா, இந்த இந்த ஒரு விஷயம் 96ல தான் நடக்குது. ஓகேங்களா? இனிமேல் சம்பவிக்க வேண்டியதை பற்றி எழுதுன்னு சொல்லிவிட்டு சீக்கிரமா வர்றதை பத்தி, திருடனை போல வர்றதை பத்தி, 1000 வருட அரசாட்சியை பத்தி ஒரு பெரிய டீட்டெயிலான அடையாள பாஷையிலான தீர்க்க தரிசனத்தை 96ல எழுதுறாரு. யாரு? அப்போஸ்தலர் யோவான். இப்ப வாங்க, எங்க வர்றீங்கன்னா, எது? சரி, 11வது வசனத்தை படிங்க. அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியாத்திரா, சர்தை, பெலதெல்பியா, லவோதிகா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. ஓகே, அது எழுதி கொடுத்துட்டாரு. இப்போ 7ஆம் சபை வரையும் நம்ம இந்த புத்தகம் வந்து கிடைச்சிருச்சு. ஓகே, அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படின்னா 2ஆம் வருகை குறித்த காரியங்கள்லாம் வெகுவாய் அந்து கிறிஸ்துவை பற்றி மற்ற அந்து கிறிஸ்துவின் ஆட்சி முடிஞ்சோன்னா 2ஆம் வருகையை பற்றி அநேக காரியங்கள்ல வேதத்துல அடையாள பாஷையில் தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டதை நம்ம பேதுரு சொன்ன மாதிரி அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டுன்னு சொன்னார்ல. சரிங்களா? அந்த அந்த அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்துல இதுவும் இருக்கு, இதையும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. யாரு? பேதுரு. சரிங்களா? அப்ப இததான் நம்ம 2ஆம் வருகையின் காலத்துல இருக்கிற நாம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஒர்க் இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம கொஞ்சம் முன்னாடி படிச்சோம் இல்லையா, மார்க்ல 13ஆம் அதிகாரம் 1ல. இப்ப இந்த ஆலயத்தை பத்தி தான் சீசர்கள் பார்த்துக்கிட்டு வந்துட்டு சொல்றாங்க. அப்படித்தானே? எந்த ஆலயத்தை? எருசலேம் ஆலயம். இப்ப அந்த எருசலேம் ஆலயம் எங்க இருக்கு? எருசலேம்ல கட்டப்பட்ட அந்த ஆலயம் என்ன ஆனிச்சுன்னு கேக்குறேன். எப்ப இடிக்கப்பட்டுச்சு? 70 ஏடியிலே இடிக்கப்பட்டாச்சு. கவனிங்க, இந்த ஆலயம் எப்ப இடிக்கப்பட்டுச்சு? 70 ஏடியிலே இடிக்கப்பட்டாச்சு. அப்படி இருக்கும்போது இந்த ஆலயத்திற்குரிய ஒரு கேள்வியை தான் யார் கேட்கிறா? சீசர்கள் கேட்கிறாங்க. திரும்ப படிங்க 13. அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீசர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இதுக்கு முன்னாடி ஆண்டவர் பார்க்காத மாதிரியும் புதுசா கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. படிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஓகே, அப்ப இது அந்த ஒலிவமலையில வந்து தான் அந்த 4 பேர் வந்து கேட்கறாங்க, இது எப்ப இடிக்கப்படும், ஒரு கல்லின் மேல் கல் இராதபடி எப்ப நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. சரிங்களா? அதற்கான கேள்விக்கான பதிலை தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கிற போறார் அடுத்த காரியத்துலலாம். இது எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காருன்னா 2ஆம் வருகையின் காரியத்தை பத்தி, பாலாக்கு மறுவறுப்பை பத்தியும் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? இதே லூக்காவில் இதே வசனத்தை பார்க்கலாம் பாருங்க. லூக்கா 21ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்திலிருந்து. லூக்கா 21ஆம் அதிகாரம் வசனம் 5 பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கையினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து. ஓகே, இது எந்த சிச்சுவேஷன்ல இந்த இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா,
இந்த ஆலய இடிக்கப்பட போகிற அந்த காரியத்தை கேள்வி கேட்ட பிறகுதான் 2ஆம் வருகையினுடைய காரியத்துல உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கான அடையாளங்கிறதுல ஆண்டவர் பேச வர்றார். இதான் மத்தேயுல படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1ல. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஓகே, இப்ப ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்பு அப்படிங்கிற பாடத்துல இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த விஷயத்த. இப்ப ஆலயத்தை காமிச்சிட்டு இடிக்கப்பட்டு போறத பத்தி ஆண்டவர் சொல்லி முடிக்கும் பொழுது இங்க கேள்வி என்ன ஆயிடுச்சுன்னாக்க, சீசர்களுக்கு கேள்வி, என்னடா அது, இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போகும், தரைமட்டமாயிருங்கிறார், ஒரு கல் இன்னொரு கல்லின் மேல இருக்காதுன்னு சொல்றாரு. அப்ப இது எப்போ சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ஏன்னா இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போற காரியத்தினுடைய முகாந்திரம் என்னவாக மையப்படுத்தி இதுக்கு முன்னாடியான காரியத்துல எல்லாம் ஆண்டவர் பேசி இருக்கிறாருன்னா, அவருடைய வருகை வரும்போதுதான் இந்த உலகத்திற்கு முடிவு. இந்த உலகத்தின் முடிவுல தான் என்னதுங்க, 2ஆம் வருகையில வந்துதான் இந்த உலகம் முடியும். இந்த சம்பவத்தை மையப்படுத்தி தான் இந்த ஆலயமும் இடிக்கப்படணுங்கிற ஒரு விஷயத்த இவங்க தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை அவங்க கேட்கிறாங்க. சரிங்களா? அதற்கு காரணம் இருக்கு. என்னன்னா, தானியேல் புத்தகத்துல இதை பத்தி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பாலாக்கு மறுவறுப்பு வந்து பரிசுத்த ஸ்தலத்தை குலைத்து அதை வந்து ஸ்தாபிக்கப்படும் காலம் முதலே அப்படின்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாருல்ல. அப்ப பரிசுத்த ஸ்தலம்ங்கிறது ஆலயம், ஆலயமே ஒண்ணு இல்லாம போகக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குரிய விஷயம் தானியேல்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த தானியேல்ல சொல்லப்பட்டது எதுன்னா, ஆண்டவர் 2ஆம் வருகையில உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கான காரியத்துல தானே இது நடக்கணும். ஏன்னா உலகத்தின் முடிவை பத்தியும் அந்த பாலாக்கும் அருவருப்பை பத்தியும் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் ஸ்தாபிக்கப்படுறத பத்தியும் ஆலயமானது அருவருப்புக்குள்ளாக ஒரு கல் இன்னொரு கல்லின் மேல் இல்லாத காரியங்களுக்குள்ளாக போவதற்கான முகாந்திரம் எல்லாம் தானியேல்லையும் மற்ற ஒரு சில புத்தகங்கள்லையும் இருக்கு. அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தாதான் இதெல்லாம் நடக்கும் என்றதை முன்னறிந்த சீசர்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்க? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் பண்ண, அப்பதானே இந்த ஆலயமானது இதாகும் அப்படின்னு. ஆனா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் சாலமோனுக்கு அப்புறம் எஸ்ரா, அதுக்கப்புறம் ஏரோது கட்டின இந்த ஆலயமானது 64ல தீரு ராஜாவினால அதை அடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டு அதுல உள்ள ஆசரிப்பு கூடாது, சரி, ஆலயத்தில் உள்ள எல்லா பொன் வைடூரியம் எல்லா பொருட்களும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அது இப்போ வரையும் எங்க இருக்குன்னே தெரியல. இப்போ வரையும் அது எங்க இருக்குன்னே தெரியல. அன்னைக்கு 64ல அந்த ரோமராஜ்யம் தரைமட்டமாக்கின அந்த ஆலயத்துல உள்ள சுற்றுச்சுவர் இருக்கு இல்லையா, அந்த ஆலயத்தை சுத்தி இருக்கிற சுற்றுச்சுவர், ஆலயம் அல்ல, ஆலயத்தை சுத்தி ஒரு செவர் வச்சிருப்பாங்கல்ல, அந்த செவர் தான் இருக்கு. அந்த செவர்ல தான் இன்னைக்கு வரையும் யூதர்கள் போய் தலையை போய் மோதிக்கிட்டு, நாங்க இப்போ உடனே ஆலயம் கட்டணும், கட்டி நாங்க என்னது இந்த சிவப்பு நிற கிடாரிய பலி செலுத்தணும்னு கிடாரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆலயம் கட்டுறதுக்கு. சரிங்களா? அப்ப 64ல் இடிக்கப்பட்ட அந்த ஆலயம் அப்படிங்கும் போதுதான் என்ன கேள்வி வருதுன்னா, நம்ம 2ஆம் வருகையின் காரியத்தை அங்கே கொண்டு போய் செட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஆண்டவர் சொன்னது என்னது? ஒரு கல்லின் மேல் இராதபடிக்கு இதெல்லாம் இடிக்கப்பட்டு போகும்போதுதான் 2ஆம் வருகையினுடைய கேள்வி வந்து இந்த கேள்விக்கான பதிலை இங்க தேடுறோம். அப்படி தேடும் பொழுது அப்ப ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடி ஆனது எப்ப? 64 AD. நல்லா கவனிங்க, 64 AD. ஆண்டவர் மரித்து ஏறக்குறைய ஒரு 30 வருடம் கழிச்சு தரைமட்டம் ஆக்கப்பட்டது. சரிங்களா? உங்கள் வீடு உங்களுக்கு பாலா போயிருனாரு, அதே மாதிரி அவங்க ஆலயமே இல்லாத அளவுக்கு உலகம்லாம் செதறி போற அளவுக்கு அது நடந்துருச்சு இஸ்ரேல் நாட்டுக்கு. அப்ப இந்த ஒரு காரியத்துல இன்னைக்கு ஒரு சில கிறிஸ்தவ குரூப் இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த ஆலயம் அப்பயே இடிக்கப்பட்டு போச்சு ஆண்டவர் சொன்ன மாதிரி, அதனால முதல் நூற்றாண்டிலே யார் வந்துட்டா? ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துட்டார் அப்படிங்கிற கூற்று கரெக்டா? ஏன் கரெக்ட் இல்ல? ஏன்னா அந்த ஆலயம் தரைமாட்டமாக்கப்பட்டு ஒரு கல் இன்னொரு கல்லில் இராதபடிக்கு அப்படின்னு ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு காலகட்டம் நிறைவேறிடுச்சா இல்லையா? லிட்டரலா நிறைவேறிடுச்சா இல்லையா? அது எப்ப நிறைவேறிச்சு? 64ல. அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வரக்கூடிய காலகட்டம் அது வந்துருச்சு இல்ல?
இந்த பாயிண்ட் கொண்டாங்கிறதுங்க தான். சரிங்களா? யோவான் 96 தான் இந்த புத்தகத்தை எழுதி தீர்க்கதரிசிகளாகி அவருடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து உண்மையான தேவனுடைய ஆலயம் எதுங்க? இப்போ 7 சபையின் காலத்துல உள்ள இந்த 7 சபைகள் தான் நீங்களே தேவனுடைய ஆலயம் அப்படிங்கிறப்ப அது நிழலுக்கான ஒரு அடையாளமா போயிருச்சு. அது முதல் இஸ்ரேல் ஜனங்கள் இன்னைக்கு வரையும் ஆலயத்தை கட்ட முடியல. அப்படின்னா இங்க ஆவிக்குரிய ஆலயமா இருக்கிற சபை கூட இந்த ஒரு நிலைமையில யாருடைய கைக்கு ஒப்பு கொடுக்கப்படுறத பத்தி இதே மத்தேயு 24 சொல்லி இருக்கிறாரு. படிங்க 14 24 14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலகெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்ப சீசர்கள் கேட்ட கேள்விக்கும் அந்த ஆலயம் இடிக்கப்படுதலுக்கான ஒரு தொடர்புல சொல்லும் பொழுது இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரும்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்படின்னா ராஜ்யம் ஸ்டார்ட் ஆச்சுங்கிறதே ஒரு நற்செய்தியா சொல்லப்படுமா. ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க அப்படிங்கிறதே ஒரு சாட்சியாக சொல்லப்படும். அதுக்கப்புறம் தான் எதற்கு முடிவு? உலகத்துக்கு முடியும். அப்ப இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் 2ஆம் வருகையில ஆண்டவர் வந்து விட்டார், ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்ற அந்த காரியம் வந்தாதான் உலகத்துக்கே முடிவுனா அந்த முடிவு வர்றதுக்கு முன்னாடி எது நடந்திருக்கணும்னு படிங்க. இப்ப தொடர்ந்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது அப்ப இது நாள் வரையும் பரிசுத்த ஸ்தலம்ங்கிற ஒரு விஷயத்துல நம்ம ஏற்கனவே பாலாக்கு மறுவறுப்புல பார்க்கும்போது சாலமோன் கட்டினா அல்லது ஏரோது கட்டினா அந்த ஆலயத்தினுடைய பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு போய் வைக்கிற அந்த பாலாக்கு மறுவறுப்பை பத்தி சொல்லப்பட்டிருக்கா? ஏனென்றால் அதுவரையும் என்ன சொல்ல போனா 64 AD வரையும் பாலாக்கு மறுவறுப்பே வரல. என்ன சொல்ல போனா அந்த அந்து கிறிஸ்துங்கிறது எதுல இருந்து வரணும்? ரோம ராஜ்யத்திலிருந்து சபையிலிருந்து சேர்ந்து வந்து வர்றதுதான் அந்த பாலாக்கு மறுவறுப்பாகிய சின்ன கொம்பாகிய அந்து கிறிஸ்து. அந்த அந்து கிறிஸ்து வந்து பாலாக்கு மறுவறுப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காண்றதுன்னா பரிசுத்த ஸ்தலம் இப்ப எதுங்க? 64 இந்த ஆலயம் தரைமட்டம் ஆயிடுச்சுன்னா பரிசுத்த ஸ்தலம்னு இங்க சொல்ல வந்தது எதுங்க? நாமே அந்த ஆலயம். அதுல பரிசுத்த ஸ்தலத்துல யார் வந்து நிப்பா? திருத்துவம், பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 ஒண்ணுன்னு சொல்ற கொள்கையில இருக்கிற கிறிஸ்தவ மதம் அத்தனையுமே எந்த பாலாக்கு மறுவறுப்புல இருக்கு? இப்போ இந்த அந்து கிறிஸ்துவின் போதனையில் உள்ள பாலாக்கு மறுவறுப்புல இருக்கு. உண்மையான சத்தியத்தை கீழே தள்ளி உன்னதமானவருக்கு ஒப்பாக தன்னையே உயர்த்தி தன்னையே தேவன் என்று உயர்த்தி கொள்கிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சாதான் யூதேயாவில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? மலைகளுக்கு ஓடுறது மற்ற இதுலதான் 2ஆம் வருகையின் அடையாளத்தை அதுக்கப்புறம் சொல்றாரு. அப்ப அந்து கிறிஸ்து வந்தாதான் யார் வரணும்? இப்ப யார் வரணும்? அந்து கிறிஸ்து வந்த பிறகுதான் யார் வரணும்? அப்ப 64 AD அந்து கிறிஸ்து வந்துட்டானா? இதான் கேள்வி. இப்போ ஆலயம் தரைமட்டமாக்கும் பொழுது அந்து கிறிஸ்து வந்துட்டானா? 96 புத்தகம் வாங்கும்போது அந்து கிறிஸ்து வந்துட்டானா? 96 தான் இந்த புத்தகம் கிடைக்கும் போது சொல்றாரு எதுங்க 666ங்கிறவெல்லாம் வருவாங்கிறத 13, 14 அதிகாரத்துல அப்புறம் தான் படிக்கிறோம். 13ஆம் அதிகாரத்துல படிக்கிறோமா இல்லைங்களா? அப்ப இனிமேதான் அந்து கிறிஸ்து வருவான்ங்கிறது 96 எழுதப்படும் போது ஃபியூச்சரா இருக்குது. அப்ப ஆலயம் இடிக்கப்பட்டது எப்ப? 64. சரிங்களா? அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் சாகுறாரு 67ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் 70 AD தான் தரைமட்டம் ஆகுது. தரைமட்டமாகல 64 தரைமட்டம் ஆகுது. 70 உலகமெல்லாம் செதறி போயிட்டாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் உலகமெல்லாம் செதறி போயிட்டாங்க. அங்கே வாழ்வதற்கு எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாத அளவுக்கு அடி மேல் அடி. அதான் உங்கள் வீடு உங்களுக்கு பாழா போயிரும்னு சொன்ன அந்த காரியம்லாம் நிறைவேறுது 70 AD. இந்த 70 ADங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். அதை பின்னாடி பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்துல 64 ஆலயம் இடிக்கப்பட்டதுக்கும் அந்து கிறிஸ்துவுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கா? ஏன்னா ஆலயத்துலதான் யார் வந்திருக்கணும்? அருவறுப்பு அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கு மறுவறுப்பு ஸ்தாபிக்கப்படணும். சரிங்களா? சரி, அன்றாட பலினா என்னங்க தெரியுமா? அன்றாட பலினா பழைய ஏற்பாட்டுல ஆசரிப்பு கூடாரத்திலையும் ஆலயத்திலையும் காலையில 9 மணிக்கும் மாலையில 3 மணிக்கும் ஒரு பலி செலுத்துவாங்க. அந்தி சந்தி பலி டெய்லி செலுத்துவாங்க. காலையில ஒரு பலி, மாலையில ஒரு பலி. காலையில 9 மணிக்கு, மாலையில 3 மணிக்கு.
இதுக்கு பேரு தான் அன்றாட பலி. சரிங்களா? அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கு மறுவறுப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது அதை நம்ம நின்று இப்பதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் எப்பயோ வந்துருச்சு, நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த கிறிஸ்து எப்போ வந்துட்டான், அந்த பாலாக்கு மறுவறுப்பு என்ன நடந்துச்சுன்னா, இந்த அன்றாட பலின்னு சொல்ற இந்த காலையும் மாலையும் செலுத்தக்கூடிய அந்த பலியை சொல்லிக்கிட்டு இருக்காரா? ஆலயமே இல்லை. நல்லா கவனிங்க, ஆலயம் 64 இல்லை. அப்ப அன்றாட பலி நீக்கினவனே பாலாக்கு மறுவறுப்பாகி அந்த கிறிஸ்து 64 வந்திருக்கணும்ல. அப்ப அந்த ஆலயத்தை அவர் சொல்லல, அது அடையாளபூர்வமா தான் ஆண்டவர் பேசுவார். எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் வாயை திறந்தாருனால எப்படி திறப்பாருங்க? ஓமைகளாலும் அடையாளங்களினால் தான் பேசுவாருங்கிறது பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற வசனம். அப்ப வாயை திறந்தாலே ஓமையா பேசுவாருன்னா அது என்னவாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சரிங்களா? இப்ப ஒண்ணும் இல்லை, ஒரு அத்தி மரத்தை கிட்ட போறாரு. சரிங்களா? போய் பாக்குறாரு. பார்க்கும்போது என்ன நடந்துச்சுங்க? என்ன நடந்துச்சாங்க? கனி கொடுக்கலங்கிறப்ப சவிச்சிட்டாரு. ஏங்க, அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சில வசனம் அதுல என்ன சொல்லுதுன்னா, அது கனி கொடுக்கிற சீசனே இல்லையா. ஒரு வசனம் எப்படி சொல்லுது? கனி கொடுக்கிற சீசனே இல்லையா. இப்போ மாங்கானா அதுக்கு ஒரு சீசன் இருக்குல்ல, தேங்காவுக்கு தான் சீசன் இல்லை, பனைமரத்துக்கு ஒரு சீசன் இருக்குல்ல, அத்தி மரத்துக்கு சீசன் இருக்குங்க. இந்த சீசன்ல தான் காய்க்கணும்னு. காய்க்காத சீசன்ல போய் பாக்குறது நியாயமா? சரி, பார்த்துவிட்டு நீ இது முதலே கனி கொடுக்க மாட்டேன்னு அந்த மரத்தை சபிச்சுட்டு வந்துட்டாரு. ஏதாச்சும் ஒரு முகாந்திரம் இருக்கா? எதுக்காக இது நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எதற்காக இந்த அத்தி மரம் சபிக்கப்பட்டது? எதற்காக இந்த அத்தி மரம் சபிக்கப்பட்டது? என்ன சிஸ்டர்? மீட்புனா புரியல. இந்த அத்தி மரம்ங்கிற ஒரு ஒரு அதுதான் இப்ப அந்த அது எப்படி சொல்றீங்க இஸ்ரேல்னு? அத்தி மரம் துளிரும் போது வசந்த காலம் சமீபமா இருக்குன்னு ஆண்டவருடைய 2ஆம் வருகையினுடைய அடையாளத்துல சொல்லிட்டாருங்க. ஓகே, நான் என்ன கேட்கறேன்னா, அத்தி மரம் இஸ்ரேல் ஜனம்னு எப்படி நீங்க சொல்றீங்க? இப்ப ஆலயம்னு சொன்னா அந்த ஏரோது கட்டின ஆலயம் கல் மேல கல் இல்லைன்னு சொல்லும் போது அந்த கல்லுக்கான அடையாள பாசையில நேரடி பாசையில பேசாம ஒரு அடையாள பாசையில பேசினாருங்கிறதுக்காக தான் இப்ப நம்ம அத்தி மரத்துக்கு வந்திருக்கிறோம். அதேதான், புரியுதுங்களா? அங்க போய் மரத்தை சபிக்கும் பொழுது என்ன ஒரு விஷயம்னா, அந்த அத்தி மரத்தை போய் பாக்குறாரு. சரிங்களா? அத்தி மரம் எதற்கு அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதற்கு அடையாளம்? நான் இவ்விடத்தில் இருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்தி பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். ஓகே, இந்த ஜெரமியா புத்தகத்துல இந்த நல்ல அத்திப்பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்லிக்கிட்டு இருக்காரு? யூதர்களில் உள்ள அப்ப இந்த இடத்துல யூதர்ல நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு பேசுறாருன்னா, அப்ப கனி கொடுத்த அந்த அத்திப்பழங்களை பத்தி இங்க பேசுறாரு. சரிங்களா? யாருக்கு ஒப்பிட்டுறாரு? யூதர்கள். சரிங்களா? அப்ப யூதர்கள் அப்படிங்கிறது இப்ப அந்த மரம் அப்படிங்கிற விஷயம் எதற்கு அடையாளம் ஆகுதுன்னா, ஒரு தேசத்துக்கு ஒரு அடையாளம். எசேக்கியேல் 31:1 படிங்க. 11ஆம் வருஷம் 3ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடும் அவனுடைய திரளான ஜனத்தோடும் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ உன் மகத்துவத்திலே யாருக்கு ஒப்பாயிருக்கிறாய்? இதோ அசிரியன் லீபனோனிலே அலங்கார கொப்புகளோடும் நிழலிடும் தலைகளோடும் கேதுரு விருட்சத்துக்கு ஒப்பிட்டு இங்கே அசிரிய தேசத்தை சொல்றார். சரிங்களா? அப்ப ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறார், மரத்தின் பேரு. நல்லா புரிஞ்சுங்க, ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு வகையான மரத்தின் பேர் வச்சிருக்கிறார். அப்படி பார்க்கும்போதுதான் அத்தி மரங்கிறது இங்க ஜெரமியா 24:5 எப்படி சொல்லிட்டாருங்க? அத்தி பழங்கள். அப்ப அத்தி மரத்திலிருந்து வரக்கூடிய அத்தி பழங்கள் எதை சொல்லுதுன்னா, நல்ல நல்ல மனுஷர்களை சொல்லப்படுது. அதுல நல்ல மனுஷர்கள் தான் நல்ல கனின்னு சொல்றாரு. அப்ப அத்தி மரங்கிறது எதை அடையாளப்படுத்துது? அல்டிமேட்லிங்க இஸ்ரேல் தேசம். சரிங்களா?
படிங்க இன்னொரு வசனம் கூட, அப்போஸ்தலர் 15:15. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்தி இருக்கிறது. எப்படி எனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகள் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஓகே, அப்ப இதுல அத்திமரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அங்க ஜெரமியால சொன்ன பிறகு தாவீதின் கூடாரம் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துனா அந்த தேசம், அந்த தேசத்தின் ஜனங்கள், அந்த தேசத்தின் 17 வரை முடிஞ்சிருச்சா? அப்ப அந்த தேசத்தின் ஜனங்கள் அவங்கள நான் 2ஆம் வருகையில வந்து என்ன பண்ணுவேன்னா திரும்ப பழுதானவைகள்லாம் திரும்ப எழுப்பிட்டு திரும்ப நான் கட்டி சேர்த்து அவங்கள ஒரு தேசமாக்குவேன் அப்படிங்கிறத சொல்றாரு. புரியுதுங்களா? அப்ப இன்னொரு விஷயம் படிக்கலாம் பாருங்க, மத்தேயு 21:19. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகள் இன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. ஓகேங்களா? இது நடந்த சம்பவம். அத்திமரம் பட்டு போயிட்டு, எப்படி ஆலயத்தை பார்த்துட்டு ஆலயம் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல்லில் அப்படின்னு சொல்லும்போது அத்திமரம் அங்கே இதற்கு அடையாளமா இங்க அத்திமரம் இங்க ஒண்ணு என்ன பண்ணப்படுதுன்னா இன்னொரு அடையாளத்துல சொன்ன உடனே அத்திமரம் பட்டு போச்சு. அங்க மரம் பட்டு போகுது, இங்க ஆலயம் கல்லின் மேல் கல் இராதபடின்னு சொல்லிட்டு லிட்டரலான ஆலயத்துல உள்ள கல் இன்னொரு கல் இல்லாதபடி 70 ஏடியில என்ன ஆயிடுச்சுங்க, 64 ஏடியில தரைமட்டம் ஆயிடுச்சு. அது நடந்து சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அன்னைக்கு அடுத்த அதே நாள்ல நடந்துச்சு. இங்க ஏறக்குறைய ஒரு 30 வருஷம் கழிச்சு இந்த சம்பவம் நடக்குது, ஆலயம் தரைமட்டமாகப்படுற ஒரு விஷயம். சரிங்களா? அப்ப இதுல நீங்க இன்னொரு வசனம் படிங்க, அதுல 43 43ஆம் வசனம். இதுல 21ல மத்தேயு 21:43ஆம் வசனம். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். பாத்தீங்களா? இப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் இந்த ரட்சிப்பு, இந்த காரியம், இது எல்லாம்னு சொல்லும் பொழுது, ஆனா இவங்களுடைய ராஜ்யத்தின் காரியங்கள்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டுரும்? இவங்க வேணான்னு சொன்ன பிறகு கனி கொடுக்காத இருக்கிறதுனால புறஜாதிகளுக்கு வந்துடும். அதனாலதான் இப்ப கொரோனலேயு மூலமா புறஜாதிகளுக்கு சத்தியம் வந்துச்சு ஃபர்ஸ்ட். அது தொடர்ந்து புறஜாதிகள் தான் இன்னைக்கு வரையும் ஆண்டவருடைய முதல் வருகையும் சரி 2ஆம் வருகையும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. முதல் வருகையை ஏற்றுக்கொண்டாங்க, மீட்கும் பொருளா ஏற்றுக்கொண்டார்கள். சரிங்களா? இப்ப இந்த ஒரு காரியங்கள் எல்லாம் மையப்படுத்தி நம்ம பார்க்கும் பொழுதுதான் மத்தேயு 23:37 என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு விஷயத்தை தரிசனமா சொல்றாரு. படிங்க. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கும் மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அப்ப இஸ்ரேல்ங்கிற அந்த வீடாகிய அந்த தேசம், அததான் இங்க நம்ம ஆமோஸ்ல கூட சாரி அப்போஸ்தலர் 15ல கூட பார்க்கும்போது தாவீதின் கூடாரம் திரும்ப எழுப்பிட்டு கட்டப்படும் அப்படிங்கிறதுக்கு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க அவர்கள் வீடு பாழா போயிடும். அதுதான் 64 ஏடியில ஆலயம் தரைமட்டமானுச்சு, 70 ஏடியில உலகமெல்லாம் என்ன ஆயிட்டாங்க, சிதறி போயிட்டாங்க. அந்த நாடே இல்லாத அளவுக்கு போயிருச்சுங்க 70 ஏடியில. இதான் நடந்த பெரிய தீர்க்க தரிசன நிறைவேறுதல், ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசன நிறைவேறுதல். அன்னைக்கு அத்தி மரத்தை பார்த்து கனி கொடுக்கான்னு சொன்னாரு, அன்னைக்கே அது என்ன ஆயிடுச்சுங்க, பட்டு போச்சு. அந்த பட்டு போனது அப்படின்னாலே கனி கொடுக்காதனால நீ நிராகரிக்கப்பட்டாய் அப்படிங்கிறது. அப்ப அந்த வாய்ப்பு இப்ப யாருக்கு வந்துருச்சு? புறஜாதிக்கு. அப்ப அங்க ஆலயம் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடி தரைமட்டம் ஆகும்னாக்க அது 64 ஏடியிலே தரைமட்டம் ஆயிடுச்சு. அந்த தேசமும் இல்லாத அளவுக்கு 70 ஏடியிலே ஆயிடுச்சு. ஆனா அப்படிப்பட்ட அந்த ஆலயத்திலா பாலாக்கு மறுவொருப்பு ஸ்தாபிக்கப்படுறத பத்தி பேசினார்னு பாத்தீங்கன்னா அது அல்ல. அதற்குரிய நிழலுக்கான பொருள் என்னன்னா, நீங்களே அந்த ஆலயம் சொல்ற புறஜாதிகளா இருக்கக்கூடிய சபையா இருக்கக்கூடிய அந்த ஆலயத்துக்குள்ள அந்த கிறிஸ்துங்கிறவன் 42 மாசம் 1260 நாள் அளவும் பாலாக்கு மறுவொருப்பை ஸ்தாபிப்பான். அப்படி ஸ்தாபிக்கும் போது அன்றாட பலியை நீக்கிடுவான். சரிங்களா? இப்ப கேள்வி என்னன்னா, அந்த பாடத்தினுடைய நிறைவுல அன்றாட பலினா என்ன? பாலாக்கும் அருவருப்புக்குரிய ஒரு விஷயத்தை ஸ்தாபிச்சுட்டானா அது என்ன?
அன்றாட பலின்னா ஆடு மாடுகளை பலி செலுத்துற அந்த ஆலயமே இல்லைங்கிறப்ப அந்த அன்றாட பலிங்கிறது அது அல்ல. அன்றாடம் தினந்தோறும் பலி செலுத்தணும். அது என்ன? ஜெபமா? ஜெபம் ஒரு பலியா? ஜெபம் நம் தேவனோடு தொடர்பு கொள்கிற ஒரு விஷயம். அவர் நம்மோட பேசுவார், நம்ம அவரோட பேசுறது. சரிங்களா? படிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தொடர்ந்து, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போவான். யார் நிமித்தமாக? கிறிஸ்துவின் நிமித்தமாக தன்னுடைய ஜீவனை இழக்கிறவன பலி செலுத்துறவன். சரிங்களா? அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஓகே, இதுலதான் நம்ம பார்க்கும்போது, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர விரும்பினால் எத்தனை நாளைக்கு பின்பற்றி வரணும்? லூக்கால படிங்க. 9:23. பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம். ஓகே, அப்ப இதுதான் அனுதினமும் நம்மளே வெறுத்து நம்முடைய ஜீவனையே கிறிஸ்துவுக்குள்ளாக பலி செலுத்தணும். இதுதான் இங்க சொல்லப்படுது. இததான் ரோமர் 12:1 படிக்கிறோம். படிங்க. அப்படி இருக்கு சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று. பாருங்க, நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலி. அப்ப அந்த ஜீவ பலிங்கிறது அப்போஸ்தலர்கள் சீசர்கள்ட்ட என்ன சொல்லிட்டார்? தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்து கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வர்றதா அப்படின்னு சொல்லிட்டார். அந்த ஜீவனை என் நிமித்தம் இழக்கிறவங்கிற, அப்படி ஜீவனை யார் நிமித்தம் இழக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்க பலியாக சொல்லப்பட்டிருக்குன்னா ரோமர் 12:1 தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய ஜீவனை கிறிஸ்துவுக்கு தேவனுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பலியை தான் இந்த மாமிச ஜீவியத்தில் உயிர்த்தெழுந்து போன பிறகு இல்ல, இந்த மாமிச ஜீவியத்தில் கிறிஸ்துவின் சீசனாக தன்னுடைய ஜீவனையே பலியாக ஜீவ பலியாகவும் பரிசுத்த பலியாகவும் செலுத்தக்கூடியவங்களுக்கு. தொடர்ந்து வாசிங்க. ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஓகே, இப்ப இந்த ஆராதனை கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கா? ரோமர் 12:1 ஆராதனை இருக்கானா? இல்ல. தினம்தோறும் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றி வருகிற நம்முடைய மாமிச சரீரத்தை பலியாக செலுத்தக்கூடிய இந்த ஒரு விஷயம் முழு கிறிஸ்தவத்துக்கிட்டே இல்ல. அப்பனா இந்த அன்றாட பலியாகிய இந்த ஜீவ பலியை செலுத்தக்கூடிய, மாமிசத்தில் செலுத்தக்கூடிய ஜீவ பலியை எடுத்தாச்சுல, அன்றாட பலியை எடுத்தாச்சுல. அப்ப பாலாக்கும் அருவருப்புக்குரிய ஒரு பலியை வச்சுட்டாங்க. அதுதான் திரு பலி. என்ன பலி? திருப்பலினா என்னங்க? தினந்தோறும் ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சிலுவையில செத்துட்டார்ல. இவங்க தினந்தோறும் என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துவாங்க. யார? இயேசுவை. அவர் தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே செத்துட்டாருங்களே. அன்னைக்கே பலி முடிஞ்சிருச்சா இல்லையா? எல்லா பலிகளையும் ஒரே பலியினாலே அவருடைய மரணத்துல முடிச்சிட்டாருல்ல. இப்ப யார் பலி செலுத்தணும்? அவர் பலி செலுத்தி முடிச்சிட்டாரு. இப்ப யார் பலி செலுத்தணும் தினந்தோறும்? இப்ப பரலோகத்துல போய் இன்னும் பலி செலுத்திக்கிட்டு இருக்கிறோமா நம்ம? இதுதாங்க பாலாக்கும் அருவருப்பு. இது இன்னைக்கு முழு கிறிஸ்தவம் பண்ணுதா? மாசத்துல ஒரு குரூப் பண்ணுது, 3 மாசத்துல ஒரு குரூப் பண்ணுது, தினந்தோறும் பண்ணுது. இதுதான் இந்த மாசுன்னு சொல்றீங்களா? மாசுனாலே என்னங்க? பலி, திருப்பலி. இந்த திருப்பலியை தான் இந்த விஷயத்துல அன்றாட பலியா கொண்டாந்து வச்சிருச்சு. எங்க வச்சிருச்சு? சாலமோன் கட்டின, ஏரோது கட்டின அந்த ஆலயத்திலையா? எங்க? எல்லா கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் கொண்டாந்து வச்சிருச்சு. உண்மையான
நீங்க யோசிச்சு பாருங்க, இதை பலியாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றாங்களா? முடிஞ்சு போச்சா? அது பலியா? அது வந்து நினைவு கூறுதல். என் நினைவாக செய்யதான் சொன்னாரா ஒழிஞ்சு பலி செலுத்த சொன்னாரா? பலி யார் செலுத்தணும்? பலி யார் செலுத்தது? நாம தான் செலுத்தணும். இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. இதை எடுத்து போட்டாச்சா வெளியில? அன்றாட பலியை நீக்கியாச்சா? பாலாக்கு மறுவுறுப்பு சபைகள் மத்தியில எல்லாத்துலயும் அங்கே ஆரம்பிச்ச இடத்துல இருந்து சரி, வெளியான இடத்துல இருந்தும் வச்சுட்டாங்களா? இதுவரையும் நம்மளுக்கு தெரியுமா? இதெல்லாம் நீங்க 2ஆம் வருகைக்கு முன்னாடி பார்க்கணும். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா? இதெல்லாம் நடந்துக்கிடுச்சுன்னா ஆண்டவர் 2ஆம் வருகைக்குரிய காரியம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப இந்த அத்தி மரத்தை பத்தி பார்க்கும் பொழுதும் சரி, இந்த ஆலயத்தின் கற்களை பத்தி பார்க்கும்போதும் இதெல்லாம் தெளிவா இருக்குது. இந்த அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு தேசமே இல்லாத 70 ஏடியில தேசமே இல்லாத ஒரு தேசம் இன்னைக்கு என்ன இருக்குதுங்க? பட்டு போன அத்தி மரம் துளிர் விட்டுருச்சு. சரிங்களா? இதுதான் ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்பு. அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அத்தி மரம் துளிர் விட்டுருச்சுன்னா வசனம் என்ன சொல்லுதுங்க? வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படி மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். சரிங்களா? அவர் சமீபமாய் வாசல், இந்த பூமிக்கு வாசல் எது? மேகம். மேகத்தின் மேல் வந்து நிற்கிறார் என்று நீங்க அறிஞ்சிக்கங்க. அத்தி மரம் துளிர் விட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? இது அத்தி மரம் மட்டும் துளிர் விடலங்க. லூக்காவுல படிச்சீங்கன்னா அத்தி மரத்தையும் மற்ற மரத்தையும் பாருங்க. மற்ற மரம்னா அத்தி மரத்தை மட்டும் பார்க்காதீங்க, மற்ற மரம் பாங்க. இப்ப படிங்க அந்த வசனத்தை. அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். எல்லா மரம் எதுங்க? மத்த நாடு. இந்தியா எப்பங்க சுதந்திரம் அடைஞ்சிச்சு? இலங்கை எப்பங்க சுதந்திரம் அடைஞ்சிச்சு? மற்ற எல்லா நாடுகளும், மற்ற எல்லா மரம்னா மற்ற எல்லா மரங்களும் எப்ப துளிர் விடுச்சு, ஒரு தேசமா மாறுனுச்சு? அதுக்கு முன்னாடி சேரன், சோழன், பாண்டியன், இந்தியா, சிவாஜி தானே? அப்படிங்க. அவைகள் துளிர்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இதெல்லாம் நடந்துருச்சுன்னா தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, இட்ஸ் அட் த நியர், பக்கத்துல வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இதுதாங்க ரொம்ப ஆச்சரியம். ஒண்ணு, அத்திமரம் துளிரும் போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார்னு சொல்லப்படுது. இங்க பாத்தீங்கன்னா மற்ற மரத்தையும் பாருங்க. இந்தியா முதற்கொண்டு மற்ற மரமும் துளிர் விட்டுருச்சு. இன்னைக்கு 1947 இந்தியா, 1948 இஸ்ரேல். துளிர் விட்டுருச்சுன்னா ராஜ்யமே வந்துருச்சுங்கிறத புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அப்ப இப்ப நம்ம வானத்தை பார்க்கறதா, அடையாளத்தில் சொன்ன அத்தி மரத்தையும் மற்ற மரத்தையும் பார்க்கறது? அப்ப அந்த தாவீதின் கூடாரத்தை திரும்ப எழுப்பி கட்டக்கூடிய ஒரு விஷயத்துல ஆல்ரெடி தேசமாக்கிட்டாரு. இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் 70 ஏடியில தேசமே இல்லாம போனுச்சு. இன்னைக்கு எல்லா தேசத்திலையும் கூட்டி சேர்த்துட்டாரு. அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம வருகிற நாள்ல அத்தி மரமாகிய இஸ்ரேல் தேசத்தை பத்தி ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்பு என்ற ஒரு பாடத்துல பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? ஏன்னா அத்திமரம் துளிர் விட்டுச்சுன்னா அவர் வாசல் அருகே வந்து நிற்கிறாருங்கிறதுனா என்னது? வந்துட்டாருங்கிற மாதிரி தான் இருக்குது இங்க. சரிங்களா? இங்க மற்ற தேசத்தையும் பாருங்கன்னு சொன்னா மற்ற தேசமும் இன்னைக்கு குடியரசு அடைந்த ஒரு தேசமா மாறி இருக்குனாலே ராஜ்யமும் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப என்னங்க, எப்பயும் நடக்கிற மாதிரி தானே நடந்துகிட்டு இருக்கு. பேதுரு சொல்ற மாதிரி, 2 பேதுரு சொல்ற மாதிரி 3ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தோடு நம்ம நிறைவு செய்யலாம். 3:4. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் இஸ்ரவேலுக்கு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். சரிங்களா? என்னங்க, எல்லாம் முன்னாடி நடந்த மாதிரி தாங்க நடந்துட்டு இருக்காங்க. ஆண்டவர் வந்தாருனாக்கி எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி இருக்கணும்ல. கண்கள் யாவும் பார்க்கும், உலகத்தார் எல்லாரும் பார்ப்பாங்க, தேசங்கள் எல்லாம் பார்ப்பான்னு சொன்னாங்களே, எங்க பார்க்கலையே இன்னும்? கேள்வி இன்னும் பெண்டிங்ல இருக்கு. சரிங்களா? ஆனா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கே.
மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலையும் நடக்குதா, பூமியிலேயே நடந்துகிட்டு இருக்க அத்திமரம் துளிர ஆரம்பிச்சிச்சு. ஆக இதை குறித்த ஆராய்ச்சிக்குள்ளாக நம்ம போறதுக்கு முன்னாடி அத்திமரத்தை பத்தி முதல்ல நம்ம படிப்போம். இஸ்ரேல் தேசம் அப்படிங்கிற இஸ்ரேலின் தீர்க்க தரிசனத்தை 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்பு என்ற ஒரு பாடத்துல அடுத்த கூடுகையில பார்ப்போம். எசேக்கியேல் 37, 38 அதிகாரங்களை படிச்சுட்டு வாங்க. தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஒரு கூடுகைக்கு நிறைவாக ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, மகா வல்லமை உள்ளவரே, கிருபை மிரக்கம் உள்ளவரே, உம்முடைய அன்புக்கும் இரக்கத்திற்கு நன்றி தகப்பனே. இதனால் வரையும் எங்களை காத்து உம்முடைய சித்தத்தின்படி எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி உம்முடைய சமாதானத்துக்குள்ளும் இரக்கத்திற்குள்ளும் வழி நடத்தி இருக்கிறீர். முதலாவது உம்முடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் நாங்கள் ஏற்புடையவர்களா இந்த ராஜ்யத்தின் காரியத்திலே உம்முடைய 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்பு என்ற ஆழமான சத்தியத்திற்குள்ளான காரியங்களை தொடர்ந்து நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த வகையில உம்முடைய சத்திய வசனங்களுக்குள்ளாக நாங்கள் வசனத்தை பார்க்கிறவர்களாய், வானத்தை பார்க்காமல் அதற்குரிய அடையாளத்திற்குரிய பொருளை, அதற்குரிய அர்த்தத்தை புரிந்தவர்களாய் நாம் உணர்ந்து அதற்கேற்ற அர்ப்பணிப்பின் ஜீவியத்திலே இன்னும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாங்கள் மாற, உமக்கேற்றபடி ஜீவிக்க, உம்முடைய சத்திய வசனங்களுக்கு ஏற்ற சாட்சிகளாய் நிற்க நீர்தாமே கிருபை செய்தல்லும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் உடைய சமாதானம் இறக்கும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும். இவையாவும் உடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமா இருக்கிற யாசுவா மெசியாவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களையும் வேண்டுதலையும் இடத்திலே ஏறடிக்கிறோம் எங்கள் பிதாய் தேவனே. ஆமென்.